வணக்கம். அரசு இலக்கியமுற்ற இலக்கிய சொற்பொழிவு. கடந்த 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை தஞ்சாவூர் தெற்கு வீதி ஜவுளி செட்டி தெரு அனைத்திந்திய வங்கி ஊழியர் சங்க கட்டடத்தில் கவியருவி வல்லம் தாஜ்பால் அவர்கள் தலைமையில் அரசு இலக்கியமுற்ற இலக்கிய சொற்பொழிவு நடைபெற்றது. நண்பர் இந்துமணி அவர்களின் இன்னிசை பாடல்களுடன் தொடங்கிய பொழிவிற்கு வந்திருந்தோரை கரந்தை தமிழ்ச்சங்க நிறைவேற்று கழக உறுப்பினரும் மேனாள் முதுகலை ஆசிரியருமான திரு மு. பத்மநாபன் அவர்கள் வரவேற்றார். சிங்கப்பூர் மக்கள் மனம் இதழின் ஆசிரியர், கவிஞர், எழுத்தாளர், நாடக ஆசிரியர் பிச்சினிக்காடு இளங்கோ அவர்கள் இதுவரை நான் எனும் தலைப்பில் தன் வாழ்வியல் அனுபவங்களை கேட்போர் மெய்மறந்து ரசிக்கும் வகையில் எடுத்துரைத்தார். சிங்கப்பூர் மேனாள் தமிழ் விரிவுரையாளர் கவிஞர் ப. திருநாவுக்கரசு அவர்கள் பொழிவின் நிறைவில் நன்றி கூறினார். கரந்தை ஜெயக்குமார் இணைப்புரை வழங்கினார். நான் பெரும்பாலும் நிலையத்துக்கு மாதிரி எல்லா இலக்கிய அமைப்புகளுக்கும் போவேன். இந்த மாதிரிலாம் பெரிய பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டே பார்வையாளர் இருக்கக்கூடாது. மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அரசு இலக்கியம் என்ற நிறுவனர் சிங்கப்பூர்ல கல்வி நிறுவனங்கள்ல, கல்லூரியில, பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் விரிவுரையாளராக இருந்தவர். அங்குள்ள ஆசிரியர் கூட்டமைப்புகள்லாம் பொறுப்பெடுத்து நடத்தியவர். அங்குள்ள வானொலி நிலையத்தெல்லாம் கவிதைகள் வாசித்தவர். கலைமாமணி சாமு ஷரீஃபின் சிற்றிலக்கியங்களை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து நூல் வழங்கியவர். சிங்கப்பூருக்கு போறதுக்கு முன்னாடி சரி, போயிட்டு வந்த பிறகு சரி, தமிழ் அமைப்புகளோடு இணைந்து பெரும்பணியாற்றி வருபவர். அவருடைய சிறப்பு விருந்தினராக இழந்தவர்கள். ஒரு 38 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரே மேடையில் கவிதை வாசித்தவர். உங்க வரி கூட ஒன்று நினைவு, பாரதியை பற்றி பாருங்க நினைக்கிறேன். டெமோக்ரான் பூச்சிக்கொல்லி பாரதிய சாதி புள்ளின்னு பாருங்க. அந்த அதுக்கு கூட 2-3 மேடையில் அவரோட பாடியிருக்கார். மிகச்சிறந்த கவிஞர். 27 நூல்கள் வெளியிட்டவர். இங்கேயும் திருச்சி வானொலி இருந்தவர், சிங்கை வானொலி இருக்கிறவர். இவங்கெல்லாம் வேர்களை மறக்காதவர்கள். அவரு இங்கே போய் இருந்திருக்கலாம், அந்த அளவுக்கு அவருக்கு வாய்ப்பு இருந்துச்சு. இருந்தாலும் அதெல்லாம் விட்டு இங்கே வந்துட்டாரு. அது மாதிரி இவரும் இங்கே வந்துட்டு தான் போயிட்டு இருக்காரு. விடையெல்லாம் அப்புறம் வரவேற்பு பத்மநாப இப்போ எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தி கொண்டிருக்கின்ற நன்றிகளை இணைப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கிற ஜெயக்குமார் ஐயா, அந்த மாதிரி பெரிய அறிஞர்கள், இந்த மாதிரி இந்துமணி, இதெல்லாம் மிகப்பெரிய மனசு வேணும். எந்த ஒரு நிகழ்ச்சியையும் ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும். அதை தானாகவே திரும்பி அதை செய்கிற போஸ்டாக்கள் மிகப்பெரிய பணியில் இருந்தவர். அதை விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு முழுக்க இந்த மாதிரி பணிகளில் ஈடுபட்டு இருக்காரு. பொன்னியின் செல்வன் படம் பார்ட் 1, பார்ட் 2 வந்துச்சு. அதில் அரண்மனை தேவனோட அரண்மனை கருப்புலவங்கள்லாம் அடிக்கடி காட்டுவாங்க. உங்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த கருவூலம் தான் நினைவு வருது. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம், அவை ஆபரண கருவூலங்கள், நீங்களெல்லாம் அறிவு கருவூலங்கள்.
முதல் கந்தையா ஐயனாரு ராமசுரசேரன் தமிழ்ச்செம்மன் சிவகுமாரையர் எல்லாருமே மிகப்பெரிய அறிஞர் பெருமக்கள்லாம் எதிரில் உட்கார்ந்துருக்கீங்க. நம்முடைய இலக்கிய மரபுங்கிறது ஒரு உலக பார்வையுள்ள ஒரு பொது நோக்கில் சிந்திக்கக்கூடிய ஒரு மரபு தான். எல்லாருமே உலகம் என்றுதான் ஆரம்பிப்பார்கள். வள்ளுவரோட முதல் குரலே அப்படிதான் இருக்கும். அப்புறம் இடையிலேயே நிறைய தர உலகத்தோடு ஒட்டவர்கள் பலவற்றும் கல்லால் அறிவில்லாத குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி வாழும் உலகு. பெரிய பிராணம் சேர்க்கிறாரும் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியன் தான் முதல்வரிய. கம்பராமாயணம் உலகம் யாவையும் தாமுல வாக்களும் விளைவித்தலும் நீக்கலும் அழகிலா விளையாட்டுடையான் அவன் தலைவன் அண்ணவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னாரு. ஒரு பொது பார்வையோடு வாழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். பூங்குன்றனாரை பற்றி கேட்க வேணாம். தீதும் நன்றும் பிறதரவார பெரியோரை வியத்தலும் இளமை சிறியவரை இகழ்தல் அதனிலும் இளமை அப்படின்னாரு. திருமூலர் இரண்டு பெரிய சமயங்களுக்கிடையே சத்திரவன் இருந்தவங்க ஒன்றே குணம் ஒருவனே தேவன் அவர்கள் முதலாக அன்பே சிவன் அவர்கள். இன்னைக்கும் மறுபிறவியை பற்றிய நம்பிக்கையெல்லாம் நிறைய இருக்கு, பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் 5ஆம் நூற்றாண்டிலேயே உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் மறுஜன்மம் கிடையாது முற்போக்காக சிந்தித்தவர். ராமானுஜரை பற்றி கேட்க வேணாம். தலித்துகளை கோயில் பிரவேசம் செய்ய முதல்வராக முயற்சி எடுத்தவர். நாராயண மந்திரத்தை அனைவருக்கும் உறக்க சொன்னவர். சித்தர்கள் சைவ மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் வைதீகத்தை எதிர்த்தவர்கள், சாதி மத சடங்குகளை எதிர்த்தவர்கள் சித்தர்கள். அது சிவவாக்கியம்னா ரொம்ப ரொம்ப முற்போக்கா செஞ்சவர். அப்படியே பறச்சியாவதேதனால் பணத்தியாவதேவதனால் இறைச்சி தோல் இடும்பிலே இலக்கமிட்டு இருந்ததோ அப்படின்னு கேட்டவர்கள். கோயிலாவதேதனால் குளங்களாவதேதனால் நட்ட கல்லை தெய்வம் என்று 4 பக்கம் சாத்தியை சுற்றி சுற்றி முனம் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா பண்ணாங்க. வள்ளலார் பெயராதாரத்துக்கு சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய தாய்மானவர் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே எல்லாம் யாமரையும் பராமர வேண்டும். வள்ளலார் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர நெறிகளிலே கோத்திர சந்தையிலே ஆதியிலே அபிமானித்து அலைவதெல்லாம் அழகல்ல என்றவர். கருணையில்லா ஆட்சி கடிதொழிக என்ற பிரிட்டிஷ் சொன்னார்கள். பெரும்பாலும் நெருப்பை நீரால் அணைப்பது வழக்கம். ஆனால் வள்ளலார் நெருப்பை நெருப்பாலே அணைத்தவர். அடிவயிற்று பசி நெருப்பை அணையாத அடுப்பு நெருப்பால் அணைத்தவர். நெருப்பை நெருப்பால் அணைத்தவர் வள்ளலார். அப்புறம் நம்ம எல்லோரும் போற்றி பாடிக்கொண்டிருக்கின்ற மகாகவி எல்லாவற்றையுமே மாற்றி யோசித்தவர் இல்லையா? எல்லாம் ஆறுவது சினம் என்றவர். ரௌத்ரம் பழகு எல்லாம் தாய் நாடு தந்தையர் நாடு. துஷ்டனை கண்டால் தூர விழகு என்றபோது பாதகம் செய்வாரை கண்டால் பயம் கொள்ளலாக மோதி மிதித்து விடு, முகத்தில் விமர்ந்து விடு என்றார். உழைப்பவர்கள் அந்த சமுதாய பணிகளை ரொம்ப ரொம்ப கீழே வச்சிருந்தாங்க. பஞ்சவர்ணம் கூட சொன்ன காலம் உண்டு. அதெல்லாம் இல்லை, நீங்க தான் கடவுள், உழைப்பவர்கள் தான் கடவுள். இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, எந்திரங்கள் செய்திடுவீரே, கரும்பை சாறு பிடித்திடுவீரே, கடலில் மூழ்கின முத்தெடுப்பீரே, அரும்பும் வியர்வை புதுமேல் 1000 தொழில் செய்திடுவீரே, பெரும் புகழ் உமக்கே செய்கின்றேன், பிரம்மதேவன் கலை இங்கு நீரே அப்படின்னு உழைப்பவர்களை
மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு வைத்தவர் பாரதி. அது மட்டும் இல்ல, யோகம்னா என்ன, யாகம்னா என்ன, யோகின்னா யாரு, புண்ணியமூர்த்தின்னா யாரு, எது மெய்ஞானம் அப்படிங்கிறதுலாம் புதிய விளக்கம் தந்தவர். ஊருக்கு உழைத்திடல் யோகம், நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம், போருக்கு நின்றிடும் போதும் மன பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம், பக்கத்தில் இருப்பவன் துன்பம் தன்னை பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்தி, ஒக்க திருத்தி உலகம் நல முற்றிட வாழ்பவர் எங்களும் ஞானி, வையகம் காப்பவரேனும் சிறு வாழை பழக்கடை வைப்பவரேனும் பொய்யகல தொழில் செய்து பிறர் போற்றிட வாழ்பவர் எங்களும் மேலோ. ஒவ்வொன்றுக்கும் ஒரு புதிய விளக்கம் தந்த மகாகவி பாரதிதாசனை பற்றி கேட்க வேணாம். அந்த பரம்பரையில் இன்னைக்கும் நிறைய புதிய விதத்திலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். கவிதையோட முகம்லாம் ரொம்ப மாற்றி யோசிப்பது அப்படிங்கிற பாரதியிலிருந்து அதுக்கு முன்னாடியே மோசிக்கிறனார் பாடியிருப்பார். நெல்லும் உயிரென்று நீரும் உயிரென்று மன்னன் உயிர்த்தே மலர்களை உலகம், அதனால் தான் உயிர் என்பது அருகே வேர்மிகு சேனை வேந்தற்கு கடனை அப்படின்னாரு மோசிக்கிறனார். அதாவது மன்னன் உயிர் மக்கள் உடல் அப்படின்னாரு. அதுவே பெரிய காலத்துல தான், ஒரு மன்னர் ஆட்சி காலத்துல உடம்பும் உயிரும் போல மக்களும் மன்னனும் இருக்கணும்னு மன்னனுக்கு புத்தி சொல்றது மிகப்பெரிய விஷயம் தான். அதையே கம்ப பார்த்து வச்சார். தசரத சக்கரவர்த்தியை புகழும் போது உயிரெல்லாம் உறையும் போர் உடம்பும் ஆகினான், மக்கள் தான் உயிர், மன்னன் வெறும் உடம்பு தான் அப்படின்னாரு கம்ப. இந்த மாதிரி மாற்றி யோசிக்கிற மரபுங்கிறது நிறைய இருக்கு. குறுந்தொகையில யாயும் நியாயம் யாராகியதோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேள்வி யானும் நீயும் எம்முறை அறிதும் செம்புள பேநீர் போல அன்புடைய நெஞ்சம் நான் கலந்தனவே. அதை முதல்ல அந்த புதுக்கவிதை இல்ல ஒரு தாக்கம் ஏற்பட்டப்ப மீரா ஊசிகள்ல பெயர்ந்த அதே பாட்டு அப்படியே உள்டா பெயர்ந்தது. யாயும் நியாயம் ஞானாகிறனால நீயும் நானும் ஒரே ஊர், வாசுதேவன் நல்லது, என் தந்தையும் உன் தந்தையும் உறவுக்காரர்கள், என் தந்தையும் உன் தந்தையும் மாமன் மச்சான் உறவினர், ஞானம் அப்படித்தான் ஒரே மதம் சாதி கூட சைவ பிள்ளையார், அதனால் செம்புல பெயரில் போல அன்புடைய நெஞ்சம் தான் கலந்தனவே அது மாதிரி ஒரு சிந்தனையின் நீட்சி என்பது நிறைய இருக்கும். ஒருத்தர் சிந்தனையை மாற்றி வைப்பது அல்லது அதோட நீட்சியாக சொல்லுவாங்க. காலானே காலானே கோமாளி காலானே, நேற்று பெய்த மழைக்கு இன்று குடைபிடிக்கிறாயே அப்படின்னு ஒரு கவிதை. அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்ற மாதிரி இன்னொரு கவிதை, காளான் குடையை கேலி செய்யாதே, ஒரே இரவில் முழு வளர்ச்சி அடைய அது எடுத்த முயற்சியை பாராட்டு அப்படின்னு. அந்த மாதிரிலாம் சிந்தனை மரபுங்கிறது ரொம்ப உற்போக்காக இருந்த மரபு நம்முடைய மரபு. பனைமரம் உள்ளதிலேயே நிறைய பலன் தரக்கூடிய மரங்கிறது பனைமரம் தான். எந்த முதலீடும் செய்யாமல் லட்சக்கணக்கில் லாபம் தரக்கூடிய மரம். ஆனா அதனால வெயிலுக்கு நிழல் தர முடியாது. அதை ஒரு பையன் இருக்கணும், நீண்டு வளர்ந்து என்ன பயன், நிழல் தர முடியாத பனை. அதுக்கு இன்னொரு பெண் கவிஞர் இருந்தது, நிழல் தர முடியாத பனைமரத்தின் வேதனையை, நிழல் தர முடியாத பனைமரத்தின் வேதனையை விடுபட்ட ஓலை ஒன்று விசிறியாகி கணிக்கிறது அப்படின்னு. அது மாதிரியான ஒரு சிந்தனை மரபுங்கிறது நம்மிடம் இருக்கு. இப்பெல்லாம் காட்சி வடிவத்தில் எல்லாம் கவிஞர்களோட பேச்சு கேட்கறனால
அது சம்பந்தமாகவே இப்பெல்லாம் காட்சி வடிவத்தில் மாறிட்டு இருக்கு. முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி கவிதையாக்குறது என்பது இப்போது புதிய நவீன கட்டுரைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சொல்றாங்க, கச்சிருக்கும் போது கனியானை, கை குழந்தை வச்சிருக்கும் போது வேம்பானே அப்படின்னு ஒரு மனைவி கணவனை பார்த்து சொல்லுவ மாதிரி ஒரு கவிதை. எனது கட்சி கட்சி இறுக்கமாக இருக்கும்போது எனக்கு கரும்பாக நினைத்தேன், இப்பொழுது கை குழந்தையெல்லாம் பெற்றவர்கள் வேண்டாம் கசக்கிறேனா. இதெல்லாம் எதிரை மோனம் எல்லாமே இருந்தாலும் ஒரு செய்தி வாக்கியமாக தான் இருக்கு. இதை விஷுவலைசர் காட்சிப்படுத்துவது, அன்று அன்பு அத்தான், இன்று ஏண்டி என்னவா, இடையில் 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள், அந்த 2 வரையை காட்சிப்படுத்துறது. இந்த மாதிரி கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு கவிதை இருப்பார். அடைய குடில் அடைக்க கதவு, உண்ண கனி, ஒதுங்க நிழல், தாளிக்க கனவு தைலம், தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விறகு, மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான், மனிதன் மரம்தான். இது ஏதோ சொல் நயம், சொல் விளையாட்டெல்லாம் இருக்க தவிர இது ஒரு கட்டுரை மாதிரி தான். ஒரு 6ஆம் வகுப்பு பையனை மறந்தால் என்ன பலன்கள் அப்படின்னாட்டு இதெல்லாம் இருக்கணும் இல்லையா? இதை எப்படி காட்சிப்படுத்துவது? அது ஒரு கவிஞர் இதே கருத்தை அப்படின்ட்டு எழுதுறாரு. காயும் கனியும் தண்ணீரும் காற்றும் கதவும் நிலையும் உத்திரமும் மரங்கள் ஈந்தவை என்று எழுதுகையில் இந்த காகிதம் படபடக்கிறது. தாயை பற்றிய சொற்களால் பிள்ளை மனம் பரவசப்படுவது போல. அதுக்கும் மரத்துக்கும் தாளுக்கும் உள்ள தாய்மாவோட ஒரு காட்சி வடிவமாக அவர் சொல்லார். இந்த மாதிரி கவிதையின் வடிவங்கள், உள்ளடக்கம், புத்தி எல்லாமே மாறினாலும் அடிநாதமாக அந்த மனித நேயம் என்பது. இப்ப அயலக இவரு சிங்கப்பூர்ல கேரளா, சிங்கப்பூர்லாம் வெளிநாட்டுக்காரங்க, அது குறித்த 2 கவிதை அப்படி சொல்லிட்டு முடிச்சிடலாம். சொல்லலாம். பொதுவாகவே பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவோட ஒருத்தர் பேசினார். கல்வி என்பது மண் பற்றை ஏற்படுத்த வேண்டும், ஆனால் அதெல்லாம் செய்யறதில்லை. கொஞ்சம் படித்தவங்க சொந்த கிராமத்தை விட்டு வெளியேறி விடுகிறார்கள், அதிகமாய் படித்தவர்கள் சொந்த நாட்டை விட்டே வெளியேறி விடுகிறார்கள் அப்படின்னா இது இவங்களுக்கெல்லாம் பொறுத்தாது. இவர்களெல்லாம் வேர்களை மறைக்காத வழியா இருக்குன்னா அந்த அயலக புலம்பெயர்ந்து வாழ்பவர்களின் பேரங்களுக்கு துபாயில் கணவன், தூத்துக்குடியில் மனைவி, தொலைபேசியில் தாம்பத்தியம் அப்படின்னு தெருவிற்குள் வரும் புதிய நாயை மற்ற நாய்கள் துரத்துவதை பார்க்கும் போதெல்லாம் மனம் பதைக்கிறது. வெளியூரில் வேலை தேடி சென்ற என் மகனை நினைத்து அவனுடைய வானும் நிலவும் போல வாழ்க, மலரும் மனமும் போல வாழ்க என வாழ்த்தன வந்தவர்கள். 10 நாளில் முடிய போகிறது 30 நாள் விசா. பிறகு அவள் வந்தவாசியில், நான் வளைகுடா நாட்டில் அவனுடைய. இந்த மாதிரியெல்லாம் அடிப்படையாக எந்த படைப்பாக இருந்தாலும், எந்த இலக்கியமாக இருந்தாலும் அது உயிர் நேயத்தை, மாந்த நேயத்தை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். தனியே காகம் உண்ணுவதில்லை, தனக்கே அனைத்துமென எண்ணுவதில்லை. பசிக்காவிட்டால் சிங்கம் கூட உயிரை கொள்ளாது, பசிக்காவிட்டால் சிங்கம் கூட உயிரை கொள்ளாது. இசை குயில் பிறப்பது காக்கையின் கூட்டில் அதை இழிவாய் எண்ணாது. இடைவெளி விரல்களில் இடையிலே இருப்பதை கைகளை கோர்க்கத்தான்.
இடைவெளி விரல்களின் இடையிலே இருப்பதன் கைகளை போக்கத்தான். இதயம் ரத்தம் சுரப்பதே அங்கங்கள் அனைத்திற்கும் சேர்க்கத்தான். தேரினை முல்லைக்கும் போர்வரை மயிலுக்கும் தந்ததே காக்கத்தான். ஊரிலே அரிசி மா போலவே எறும்புகள் பசியினை போக்கத்தான். மனுநீதி சோழனின் ஆராய்ச்சி மணியிலும் மணிமேகலையின் அமுத சுரபியிலும் சிபி சக்கரவர்த்தியின் தராசு தட்டிலும் வள்ளலார் முத்திய அணையா அடுப்பிலும் பாரதி பறவைகள் பசிதீர்த்த அரிசியிலும் மானுட நேயத்தின் மாண்பனை காணலாம். அதை போற்றுவோம், அதை தலைக்கச் செய்வோம். வாழ்த்துக்கள். தமிழ் பிறந்த போது நாகரிகம் கூட பிறந்தது. நாகரிகம் பிறந்த போது தமிழ் பிறந்தே இருந்தது. அந்த மூத்த தமிழுக்கு, முத்தமிழுக்கு, உங்களுக்கு என்னுடைய முதல் மரியாதை. அரசு இலக்கிய குற்றத்தின் சார்பாக உங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். சந்தித்து கவிதையை பற்றி பேசுவது அடுத்த விஷயம். இல்லை, சந்திக்கிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். சந்திக்கிற வாய்ப்பை வழங்கிய ஆசிரியர், கவிஞர், பண்பாளர் திருநாவுக்கரசு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். ஏனென்றால் சிங்கப்பூர் என்றால் உடனே கிளம்புவதற்கு தயாராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் சிங்கப்பூரை விட்டுவிட்டு தஞ்சைக்கு வந்த மனிதர் எல்லோரும் எப்பொழுது சிங்கப்பூர் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிற போது அவர் அங்கிருந்து இங்கே வந்திருக்கிறார். அங்கே இருக்கிற காலத்தில் தமிழ் ஆசிரியர் பணியை மட்டும் அவர் செய்யவில்லை. பாடம் நடத்துகிற பணியைத்தான் பலர் செய்கிறார்கள். பாடம் நடத்துகிறார்கள், பாடத்திற்குரியதை பெற்றுக் கொள்கிறார். திருநாவுக்கரசு அப்படி அல்ல. அதை தாண்டி இந்த சமூகம், இந்த தமிழ் சமூகம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்கிறார்கள், அவர்களோடு இணைந்து எப்படி செய்வது, எப்படி செய்யலாம் என்கிற அக்கறையுடைய ஒரு ஆசிரியர். அவர் இல்லத்திற்கு சென்றவர், அவருடைய கல்லூரிக்கு சென்றவர். நான் தொடங்கிய அந்த கவிமாலைக்கு வந்து அவர் கவிதை படிப்பார், கற்றுக்கொள்ள தருவேன். அவர் வந்து பாடுவது, படிப்பது, வளர்க்கிற கவிதைகளுக்கு அது வாய்ப்பாக அமைந்தது. அந்த வகையில் ஆசிரியர் நண்பர் திருநாவுக்கரசு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். அதே போல விழாவிற்கு சிறப்பு தலைமை தாங்குகிற கவிஞர் ஐயா வல்லவர் தாஜ்பால் அவர்களை மிக தெரியும், கவிதையாய் தெரிந்த ஒரு காலத்தில், அலைந்த காலத்தில் சந்தித்தது உண்டு. நான் வேதாரண்யத்தில் பணியாற்றுகிற போது அவருடைய தலைமையில் கவியரங்கத்தில் நான் கலந்து கொண்டேன். அதற்கு பிறகுதான் நான் சிங்கப்பூர் சென்று விட்டேன். அந்த காலகட்டத்தில் கலை இலக்கிய மன்றம், முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், இரவு நிகழ்ச்சிகள் எல்லாம் கவியரங்குகளில் நான் கலந்து கொண்டேன். அப்படி அந்த தாஜ்பால் அவர்களுடைய அழைப்புதலை பார்த்து இக்பால் என்று ஒன்று இருந்தது. இக்பால் வேற, தாஜ்பால் வேற, சந்தேகம் இருந்தது. கேட்கிறேன் அவர் தான். ஏனென்றால் அந்த இக்பால் என்கிற போது எனக்கு என்ன தொடர்பு என்றால், அந்த கவிஞர் இக்பால் இருக்கார், அல்லாமா இக்பால், அவருடைய பிறந்த நாளும் என்னுடைய பிறந்த நாளும் ஒன்று. அப்துல் ரஹ்மான் பிறந்த நாளும் என்னுடைய பிறந்த நாளும் ஒன்று. அந்த இக்பால் அதற்கு சிங்கப்பூரில் ஆசியான் விருது பெற்ற கவிஞர் இக்பால் என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பர். தென்கிழக்கு ஆசிய விருது பெற்றவர் தாய்லாந்தில், அவரோடு சேர்ந்து வந்தவர், நெருங்கிய நண்பராக இருக்கிறோம். அவருக்கு தேவை இக்பால் என்னுடைய புகுமுக வகுப்பு காதல் முகிதின் கல்லூரியில் படித்த போது ஆங்கில பேராசிரியர் இக்பால். சரியான சம்பவம் என்னவென்றால் 1974 கோயில்பட்டிக்கு வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்திற்கு போயிருந்தோம். அந்த புகைவண்டி நிலையத்தில் சின்ன புத்தகத்தை வாங்கினேன், இக்பால் அவர்கள். அதுக்கு ஒரு செய்தி, வகுப்புக்கு இக்பால் தாமதமாக வருவார். வகுப்புக்கு ஆசிரியர் ஏன் தாமதமாக வருகிறார் என்று கேட்கிறார். இக்பால் தாமதமாகத்தான் வரும். இக்பால் என்றால் புகழ், புகழ் தாமதமாகத்தான் வரும் என்று அந்த இக்பால் பதில் சொன்ன செய்தி இப்பொழுது நிலையிற்கு வருகிறது. இக்பால் என்ற அந்த
நினைவுகளை பகிர்ந்து கொண்டு பேருரையாற்றுவதற்கெல்லாம் வரவில்லை. அரசு அறிந்ததால் பணியாளர்கள் இருக்கிறேன் என்பதுதான். இதுவரை நான் என்று சொல்கிற போது, சுருக்கமாக சொல்கிற போது, தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் பிச்சினிக்காடு என்கிற கிராமத்தில் பிறந்தேன். பட்டுக்கோட்டையில் படித்தேன். காதல் பொய்யின் கல்லூரியில் பியூசி வகுப்பு படித்தேன். கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை படித்துவிட்டு தமிழக அரசில் பணியாற்றினேன். தமிழக அரசில் ஒரு 6 ஆண்டு பணியாற்றிவிட்டு அகில இந்திய வானொலி நிலையத்தில் 7 ஆண்டுகள் பணியாற்றினேன். 7 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு சிங்கப்பூர் ஒளிபரப்பு கழகத்திற்கு தேர்வு செய்யப்பட்டு சென்னை 90 இங்கே திருச்சியில பணியாற்றுகிற போது சிங்கப்பூர் அங்கே பணியாற்றிவிட்டு ஒரு 4 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு சிங்கை சுடர் என்ற பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தேன். நான் வேளாண்மை குறித்ததால் தோட்ட கலைஞராகவும் சிங்கப்பூர் பணியாற்றேன். நான் ஒரு பல்வேறு பதவிகளில் சிங்கப்பூரில் வாழ்வதற்காக இருப்பதற்காக இருக்கணும். என்னுடைய எண்ணம்லாம் வேறாக இருந்தாலும் அங்கே இருப்பதற்கு ஒரு பதவி ஒரு பதவி. அப்போ அந்த அடிப்படையில் என்னிடம் வேளாண்மை இருந்ததால் தோட்டக்கலை தான் சிங்கப்பூர் வந்து ஒரு பூங்கா நாடு. சிங்கப்பூர் ஒரு கலைஞர் சொன்னார், பூங்கா நாடு, ஏங்கா நாடு, எதற்கு தூங்கா நாடு. எங்கள் சிங்கப்பூர் கலைஞர் தங்கராஜ் சொன்னது. அங்கே எது ஆனாலும் தோட்டக்கலைத்துறைக்கு வாய்ப்பு உண்டு, வேலை வாய்ப்பு உண்டு. ஏன்னா தூங்கா நகரம். அந்த இடத்தில் பணியாற்றினேன். 2 புதிய நிலாய இதழின் பொறுப்பாசிரியராக பணியாற்றினேன். சிங்கை சுடர் என்கிற பத்திரிகையில் தமிழர் பேரவைகளை அமைப்பில் பணியாற்றினேன். அதற்கு பிறகு மற்றவர்களுக்காக படிக்கிறோம், நாம் உருவாக்குவோம், நாம் நடத்துவோம் என்று மக்கள் படம் என்ற இதழை நான் தொடங்கி 2019 தொடங்கி நடத்தி வருகிறேன். வண்ணத்தில் வருகிறது. எப்படி வருகிறது என்று கேட்பார். உங்களுக்கு என்ன பின்னணி என்று கேட்டார்கள். இதழ் தொடங்குவதற்கு உங்களுக்கு என்ன பின்னணி? பொருளாதாரம் வேண்டும். சிங்கப்பூர் அச்சிடுவது என்றால் அவர்களுக்கு செலவாகும். தனி மனிதராக தொடங்கி இருக்கிறீர்களே என்று சொன்னார். கேள்வி சரிதான், பின்னணியை கேட்டது சரிதான். நான் அனுபவித்து உங்களுக்கு சொல்கிறேன். என்ன பின்னணி என்பதை போக போக பார்க்கலாம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த ஆண்டு வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நடைபெறாக 3 மாதத்துக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. கண்டுபிடித்த தத்துவம் நடந்தால் நடக்கும் என்பதை நான் கண்டுகிறேன். நடந்தால் நடக்கும். சிங்கப்பூரில் எல்லாரையும் தெரியும். பத்திரிகையை உட்கார்ந்து கொண்டு பேச முடியாது. சென்று பார்ப்பேன், போட்டுக் கொள்ளுங்கள், இதனை வெளியிடுங்கள், ஆதரிப்பார். இதற்கெல்லாம் இதுதான் இதுவரை நடந்து கொண்டிருக்கிற செய்தி. இதற்கெல்லாம் அடிப்படை என்னவாக இருக்கும்? இப்படி ஒரு இதழை நடத்துவதற்கு, மக்கள் ஆதரிப்பதற்கு எது காரணமாக இருக்கும் என்று யோசிக்கிற போது அது தமிழ் கவிதை. நான் கவிஞனாகத்தான் அறிமுகப்படுத்தப்பட்டேன். நான் எங்கே பேசினாலும் கவிதை எனக்கு ஆயுதம், கவிதை எனக்கு வாகனம், கவிதை எனக்கு சாதனை, கவிதை எனக்கு முகவரி என்று சொல்லி எந்த பதவியிலும் வராத சுகம், எந்த வசதியிலும் பெறாத இன்பம், எந்த நிகழ்ச்சியிலும் பெறாத இன்பம் எனக்கு இன்னும் நிறைய எனக்கு ஒரு மொழியில் கிடைக்கிறது என்றால் அது கவிதை தான். கவிதையின்றி நான் இல்லை, நான் இன்றி கவிதை இல்லை. என்னை சுற்று நூறாக்கி தூளாக்கினால் ஒவ்வொரு துயிலும் கவிதை இருக்கும் என்று நான் ஒரு முழக்க வரியை சொல்லுவேன். ஆனால் எப்படி கவிதைக்குள்ள வந்தேன் அப்படிங்கிறப்போ, கிராமத்தில் வளர்ந்தோம், படிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. பட்டுக்கோட்டையில் படிச்சுட்டு இருந்தேன். பட்டுக்கோட்டையில் படிக்கும்போது ஒரு 8வது படித்துக் கொண்டிருக்கிற போது சும்மா ஒரு 4 வரி, நாடு போற்ற, நம்மை பார்த்த, ஊருக்கு போற்ற, உலகம் பார்த்து, சும்மா என் அறியாமையே எந்த பின்னணியும் இல்லை. 8வது படிக்கிறேன், எழுதிட்டேன். அவ்வளோ முடிஞ்சு 10வது படித்துக் கொண்டிருக்கிற போது பேரறிஞர் அண்ணா இறந்துவிட்டார். அண்ணா இறந்துவிட்டால் வானொலி செய்தி பேப்பர்ல அண்ணா யார் என்ற செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. மற்றவர்கள் பேசுகிறார்கள், அதை கேட்கிறேன். அண்ணாவை பற்றி பலர் பேசுவது என்ன அறியாமையே கவிதை எழுதியிருக்கிறேன். அண்ணாவை பற்றி எதுவுமே தெரியாது, கேட்டது படித்தது எழுதுறாரு. எழுதிட்டு எனக்கு வியப்பா இருக்கு. 2 பக்கம் எழுதிட்டேன் கவிதையை. அண்ணாவை பக்கத்தில் இருக்க நண்பர் வகுப்பு தோழர்களிடம் கொடுத்தாங்க, பாருங்க அண்ணாவை பற்றி. அவர் என்ன பண்ணார், உடனே எங்க வகுப்பு ஆசிரியரிடம் பேசுறார் கவிதை. அந்த ஆசிரியருடைய பெயர் முனியமுத்து.
ஆசிரியர்கள் நியமித்து நல்ல ஆசிரியர், முற்போக்கு சிந்தனையாளர். அவருக்கு அடைமொழி என்னன்னா நுனிய குத்து துணிய குத்து அப்படிங்கிறது அவருடைய அடைமொழி. வாத்தியாருக்கு நாங்கள் கொடுத்த பேர் குத்துவர், திருவிழான்னு குத்துவர். என் நண்பர் கொண்டு கொடுத்தது காரணம் இளம்ப குத்துவாங்கன்னு தான். கவிதை எழுதியிருக்கிறாரு, வாத்தியார் பாராட்டுவார், இளம்பெண்ணுக்கு குத்து வாங்கணும்னு கொண்டு கொடுத்தாரு. நான் ரெடி ஆகிட்டேன். ஏன்னா திடீர்னு கொண்டு கொடுத்தாரு. கொண்டு கொடுத்தோன்னே நான் ரெடி ஆகிட்டு குத்துவாங்க அப்படின்னு குத்துவார். நான் ரெடி ஆகிட்டு ரெடியாக இருக்கும்போது அவர் வங்கி படிச்சுக்கிட்டே இருந்தார். வரைஞ்சிக்கிட்டே இருந்தாரு, பேசுறாரு. அப்படி வருகிறது, கவிதை வருகிறது. அதுதான் நான் வாங்கிய முதல் குத்தல்ல மோதிரம் குட்டு. நான் வாங்கிய முதல் குட்டு. உடனே எங்க பட்டுவடியில் காந்தி பூங்கான்னு ஒரு பார்த்து, பூங்கான்னு அங்க சிவையிலோங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவையிலோங்க துணிச்சல் தலைவர், அவங்க குடும்பம் தான் என்னை பாதிச்சது. அவங்க முழுக்க முழுக்க பகுத்தறிவு குடும்பம். நான் பக்கத்துல தங்கியிருந்தேன். அந்த குடும்பத்துல தான் நான் போய் படிப்பேன். அங்க எல்லாமே தமிழ் பேர். இன்னைக்கு தமிழ் பேரே காணும் பிள்ளைகள். எங்க யாரும் தமிழன்னு பேசுறத வெளிய பேரை கேட்டோம்னா தமிழ் பேர் இல்லை. நீங்களே கேட்டு நினைச்சு பார்த்துருங்க, அந்த வீட்டுல எப்படின்னு தெரியாது எனக்கு. தமிழ் பேர் வைக்கிறீங்களா எனக்கு தெரியாது. வைக்கல யாருமே. ஜோசியம் பார்க்குறோம், அவன் ஏதோ ஒரு பேர் சொல்றான், அதுக்கு தகுந்த பேர் வைக்கிறப்ப தமிழர்கள் வந்து அவங்க வீட்டில் சிவையிலோ கண்ணன், நம்பி, தேர்மொழி, இளநகை இப்படி வரும். அழகன் அந்த பேர். நீங்க நான் அப்படிதான் வச்சுக்கணும். அவரோட காந்தி பார்த்து போகும்போது வானொலியில கேட்போம். அப்போ உட்காந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். என் அறியாமையே நிலவு அதுன்னு படிக்க கவிதை எழுத ஆரம்பிச்சேன். அதோட சரி, அது எஸ்எஸ்எல்சி ஸ்கூல் முடிஞ்சுது. அதெல்லாம் காலேஜில் டியூசி முடிச்சுட்டு ஓய்வில் இருக்கும்போது பேருந்து நிலையத்தில் புத்தகம் விற்கும். பேருந்து நிலையத்தில் சினிமா பாடம் விற்கும். சில கவிதை புத்தகம் இருக்கு. தைப்பாவைன்னு ஒரு புத்தகம், சின்ன சின்ன புத்தகம், கண்ணதாசன் தையலுக்கு அப்படி வாங்கி அதை பட்டுக்கோள் நெல்விளையில் பாடி வரும் காவிரி, சிட்டுக்கோள் மாதலையில் சேர்த்தனைக்கு கை கலக்க கொட்டும் முரசங்கள் கோபுரங்கள் ஆலயங்கள் 8 திக்கு இசை நிற்கும் சோழபுரம் காலை மணியோசை நெல்லோசை வாழை இளையோசை வஞ்சியத்தை வளையோசை கோழி கொள்ளோசை உலகிய வாய் தேனோசை ஆழி அலையோசை அத்தனையும் களமான வாழிய பண்பாடு மாயமொழி கேட்கிறது. இப்படி போகும். இதை நான் என்ன பண்ணிட்டேன், மனப்பாடம் பண்ணிட்டேன் வீட்டில். சும்மா அந்த ஓய்வுல காலேஜ் அக்ரி யூனிவர்சிட்டி போகிறதுக்கு முன்னே சும்மா இருக்கிற வேண்டி மனப்பாடம் பண்ணிட்டேன். மனப்பாடம் பண்ணிட்டு வேளாண்மை கல்லூரியில் ஜாயின் பண்ணிட்டேன். வேளாண்மை கல்லூரியில் ஜாயின் பண்ண எல்லாரும் எல்லா மாணவர்கள் எடுத்துருக்காங்க. எல்லாம் மெடிக்கல் 2 இடத்துக்கு போட்டிருப்பாங்க. மெடிக்கலுக்கு அக்ரிக்கு போடுவாங்க, மெடிக்கல் கழிச்சுனா மெடிக்கல் போடுவாங்க. அப்புறம் அப்படி வரும்போது எனக்கு அந்த கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜில் படிச்சோம்னா வேற எங்கேயும் போகாது, இங்கே தான் இருக்கணும், ஒரு பசுமையான ஒரு பகுதி இருக்கணும்னு நினைச்சேன். அப்போ நண்பர்களோட உட்கார்ந்து இருக்கும்போது இந்த கண்ணதாசனோட கவிதை ஒப்பிப்பேன். காலை மணி யோசைகள் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. யாருக்கு ஏன்னா ஸ்கூல்ல படிச்சுக்கிறது கவிஞர்னு என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் தான் கவிஞர், கவிஞர் சொன்னேன். சரி அப்படின்னு ஒரு இது. எங்க இதுல நிறைய பழத்தோட்டம் பூங்காலாம் பல்கலைக்கழகத்தில் இருக்கு. ஒரு சித்ரா பௌர்ணமி காலம் அப்படியே எல்லாரும் பேசிட்டு மாணவர்கள் அப்படியே இரவு விட்டு போயிட்டு வந்தோம். சாப்பிட்டுட்டு இரவு உணவு முடிச்சுட்டு நிலவு தோட்டத்துக்குள்ள போயிட்டோம். போயிட்டு நிலவு பார்த்துட்டு பேசிட்டு வந்தோம். பௌர்ணமி நிறைய போயிட்டு ரூம் அழைப்பு வந்தோம். எல்லாரும் மீட் பண்ணிட்டாங்க. என்னால் படுக்க முடியல. ஒன்றும் இல்லை, எனக்கு என் பின்னணி சொல்லிட்டோம். உங்களுக்கு எந்த பின்னணியுமே இல்லை. போய் படுக்க முடியல. என்னடா பண்ணுறதுன்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு வெளியே வந்து நாற்காலி போட்டு பட்ட வெளி பார்வை கண்டு பாவை சுடி பசுவோம் வெட்ட வெளி வானத்திலே வீதி விலங்கு வரும் வெண்ணிலை வட்டெந்த திருமுகம் வழங்கு உன் இளம் கதிர் பட்டுடலை பொருத்தியது ஒரு பகற்றும் உன் இளமேனி ஆடையற்று நீ விளங்கும் அளம்போல காட்சி என்னை நிலவ ஆடையற்று நீ விளங்கும் அளம்போல காட்சி என்னை ஆடையற்று நீ விளங்கும் அலங்கார காட்சி என்னை இதழ் இருந்த வடபுகை இரவு முடிந்த மயில் நினைவிழந்து பொம்மையாகி நீந்துகிறேன் முன்னடைக்கு நினைவுக்குள் வெண்ணிலையே எழுத. இதான் நான் எழுதுறேன்.
இது வந்து எந்த இலக்கணம் தெரியும். ஆனா இப்படி எழுதுறதுக்கு காரணம் படிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் நீலவா நாடைக்கும் கல்மறைத்து நிலாவிற்கு காட்டு முதல் உன் கோலம் உழுது காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே நீ உலகம் சாவும் வாழ சோலையிலே பூத்தது நீ பூவும் நீ நான் சொக்க வெள்ளி பார்க்கணும் அமுத ஊற்றும் காலை எந்த செல்வெளி கடலில் மூழ்கி கடல் மாறி குடியிருந்த விழிப்புலமோ என்று பாரதிதாசன் நிலவை பாடியதை நான் படித்தேன். ஒரு ஓட்டம், ஒரு உணர்வு வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். இதை நான் படித்தேன். படித்தோட படிச்சு காமிச்சோன்னா பையன்பா கவிஞர் தான், நீ தான் கவிஞர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, அந்த அடைமொழிக்கு தகுந்த நிறைய நானும் நூலகத்துக்கு போக விளையாடுவேன். நான் ஃபுட்பால் பிளேயர், விளையாடுவேன், கால்பந்து விளையாடுவேன், இல்லைன்னா நூலகம் எல்லா இதுலையும் கலந்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அங்கே வந்து தான் அந்த வானம்பாடி இயக்கம் தோன்றியது. வானம்பாடி கவிதை இயக்கம், புது கவிதை இயக்கம். இப்போ கவிதைனா எனக்கு மரபு தெரியாது. மரபு படிக்கிறோம், கேட்குறோம். இப்போ பாரதிதாசன் படிக்கிறோம், அது மரபு கவிதை. அது திருத்தமா அவருடைய இலக்கணம்லாம் தெரியாது, படிச்சுட்டு இதுதான் கவிதைன்னா நான் எழுதிட்டேன். அது இலக்கணமே இருக்காது. இப்போ நம்ம படிச்சுட்டல அது கவிதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இலக்கணத்தில் அடிபட்டுருக்கலாம். ஆனால் நான் உணர்வு சொல்லிட்டேன். ஆனால் அந்த முடித்திருக்கிற காலத்தில் பல்கலைக்கழக முடித்திருக்கிறது வந்து வானம்பாடியுடைய சின்ன இதழ்களை சும்மா பேப்பரில் டைப் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த முடி திருத்தலாம் படிக்கிற இடம் நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த கிடைக்கிற வாய்ப்பு வரைக்கும் எதாச்சும் படிச்சுட்டு இருக்கோம். அதை அப்படி தெரிஞ்சு பாருங்க. எல்லாம் புதுக்கவிதை அந்த சொன்னாங்க மீரா எல்லாம் அந்த அந்த முன்னோடி அவங்க அங்கே நேத்தா இருக்கிறாரு. அதை படிக்கிற அது ஒரே நடைமுறை எழுதியிருக்கு. இது கவிதைங்கிறாங்க. நம்ம ஓசையில கவிதை இருக்கோம். அவ்வளோத்துல நான் கம்பராமாயணம் படிக்கலையே, சிறந்தையார் கேட்கறது அதை படிக்கிறேன். இதுமே கவிதை சொல்றாங்க. ஆனா ஒரு வியப்பு என்னன்னா, இப்படி எழுத முடியாது. உரைநடை தான் ஒரு பொருளற்ற எழுத முடியாது. சாதாரண வரி எழுத முடியாது. ஒரு அழுத்தம் இருக்கணும், அதுல பொருள் இருக்கணும், அதை சிந்திக்கணும். ரொம்ப அந்த ஓசை, மயக்கம், மொழி அழகெல்லாம் வச்சுட்டு நல்ல கருத்தை சொல்லணும். சொன்னாதான் இப்படி எழுத முடியும். புது கவிதையெல்லாம் எழுத முடியும். கருத்து எழுதணும், சிந்தனை இல்லாமல் எழுத முடியாது. இப்போ வெண்பாவே எங்கள் ஊரில் சிங்கப்பூரில் கவிஞர் இருக்காரு. வெண்பா காய்கறியிலே எழுதியிருக்கு. அந்த வெள்ளம் போட்டு இலக்கணத்துக்குள்ள இருக்கும். இப்போ அது என்ன கவிதை? இலக்கணம் இருக்கு. வெண்பா எழுதியது காய்கறி. இப்படி போயிடுது. மரபு தெரிஞ்ச உடனே விஷயத்துக்குள்ள போகாம அந்த இலக்கணத்திலே நின்றுடும். இதை நான் படிச்சு பார்த்தேன். படிச்சது சிந்திக்கிறது போட்டிருக்கேன். அப்போ ஒரு கவிதை வந்தது. ஒரு முதிர்கண்ணி, வயசுக்கு வராத ஒரு முதிர்கண்ணி ஒரு கவிஞர் எழுதியிருந்தேன். இப்போ தெரியுது. அவர் சொன்னார், அது அப்போ பங்களாதேஷ் சண்டை, பங்களாதேஷுக்கு பாகிஸ்தான் சண்டை. இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க சுதந்திரத்தை நம்ம வாங்கியிருக்கோம். அந்த ராணுவ வீரர்களுக்கே ஒரு தனித்தன்மை இருக்கு இல்லையா? இவர்கள் பங்களாதேஷ்லேருந்து பாகிஸ்தானுக்கு போகும்போது அவங்களுக்குள்ள குணங்கள் இருக்குல்ல. அப்போ அவர் கவிஞர் எழுதுறாரு. அந்த பொண்ணு சொல்லுது, இப்பொழுது நான் பங்களாதேஷில் பிறந்திருந்தால் வயசுக்கு வந்திருப்பேன். அப்படி தைக்கிறது பேசுறோம். இந்த சிக்கல் எவ்வளவு பெரிய, இந்த ராணுவ குணம் தெரியுது, வயசுக்கு வர முடியலன்னு தெரியுது. நடக்கிற விதத்தை அவங்க ஒரு கவிஞர் சொன்னாங்க. இப்படியெல்லாம் கவிதை வர ஆரம்பிச்சிச்சு. அங்கே கங்கை கொண்டான்னு ஒரு கவிஞர், கங்கை கொண்டான் எங்கள் மாணவர் புத்த வானமாடிட்ட கூட்டுப்புகள் நைலான் கடவுள்கள் மேத்தா அங்கே வருவார் போவார். இப்படி இதை பார்த்தோன்னே நானும் இதுவரை சிந்திக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் அடிக்கடி மாலையில் ஆர்எஸ்புரம் இருக்கு கோயம்புத்தூர்ல போவோம். அது ஒரு அன்னபூர்ண ரெஸ்டாரண்ட் வணக்கம். அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுவோம். சாம்பார் இட்லி சாப்பிடுவோம். அதுக்காகவே எனக்கு போயிட்டு வந்தோடனே ஒரு சிந்தனை என்னன்னா, அந்த நந்தனான்னு ஒரு யோகிக்கிறேன். ஷோகேஸ் பொம்மை வணக்கம் பொம்மை இருக்கு. பொம்மை ஜவுளி கடையில் பார்க்குறதுல பொம்மை அது நித்தமும் டெஸ்ட் மாற்றிட்டே இருக்காங்க. புது புது உடைய இருக்காங்க. நான் உடனே நினைச்சேன், ஷோகேஸ் பொம்மைகளுக்கு இந்த பொம்மை ஷோகேஸ் பொம்மைகளுக்கு நித்தமும் புதிய ஆடை, இந்த நாட்டின் சோக கேஸ்களுக்கு ஏற்பட்ட ஆடை. இப்படி எழுத ஆரம்பிச்சேன். எப்படி கொஞ்ச நேரம் படிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு பல்கலைக்கழகத்திலேயே
கவிஞர் அப்படின்னு ஒரு பரிசு கிடைச்சது. சும்மா ஏன்னா யார் எழுதல, நான் தான் எழுதுறேன். எங்களுடைய முன்னோடி தான் திருச்சி சாமிநாதன். எங்களுடைய முன்னோடி தான் வாழ்க்கையில் அவர் சிறந்த கவிஞர். அவர் தனித்தமிழ் எல்லாம் எழுதியும் அதுக்கு பிறகு நான் வந்து வேற தெரியும். நாளும் ஒரு இன்று ஒரு தகவல் அதில் நான் போட்டு அது திருநெல்வேலியில் இருந்தேன். அதுக்கு பிறகு சென்னைக்கு போய் தான் போய் நான் திருச்சியில் எழுதுறேன். எங்களுடைய கவியை கொண்டாந்து கவிஞர் ஞான சூரியன் இருக்கிற ஒரு கவிஞர். ஒரு கொஞ்சம் பேர் தான் இருந்தோம் அந்த கவிதை துறை. அப்போ எனக்கு அந்த விருது கொடுத்தாங்க. அமைச்சர், வேளாண்மை துறை அமைச்சர் அந்த மண்ணை நாராயணன், அவர் வந்து எனக்கு அந்த விருது கொடுத்தாரு. விருது கொடுக்கும்போது வேளாண்மை துறை இயக்குனர் வெங்கட்ராமன் ஒருத்தர் இருந்தார். வெங்கட்ராமன் தெரியாது, அவருக்கு துணைவேந்தராகவும் இருந்தார். எல்லா மேடையில இருந்து பரிசு வாங்கும்போது துணைவேந்தர் எது என்கிட்ட பேசினாரு வெங்கட்ராமன். அது மேடையில் பரிசு சொல்ல முடியாம நான் இறங்கிட்டேன். மாலையில் விடுதி விழா ஆஸ்திரேலியா, அங்க சிறப்பு விருந்தினர் வெங்கட்ராமன். அவர் வேளாண்மை துறை இயக்குனர். நாளைக்கு வேலைக்கு நாங்கள் அங்கே தான் பார்ப்போம். வேளாண்மை அங்க இருக்கும்போது ஆஸ்திரேலியால அந்த பசுமை நிறைந்த நினைவுகளை அந்த தீவுல நான் ஒரு பாட்டை கட்டி என் நண்பரை பாட வச்சிருந்தேன். பிரிவு விடாதானே கேட்டுட்டு அது பரிசு கொடுத்து வேற போட்டாங்க. முடிஞ்சது பிறகு 2 பேரும் என்னுடைய துணைவேந்தரம் வெங்கட்ராமன் நடந்திருந்தாங்க. நாங்கள் ஆஸ்திரேலியா பின்னாடி இருந்தோம். செகண்ட் பிக்சர் வாங்க கவிதை எழுதுங்களா அப்படின்னு. என்ன கவிதை எழுதுறீங்க? எல்லா கவிதையும் எழுதுறேன். ஒரு கவிதையும் எழுதல, எல்லா கவிதையும் எழுதுறேன். அப்படியா? துணைவேந்தரை பார்த்து இவருடைய கவிதைகளை வாங்கி அனுப்புங்க அப்படின்னு அவர் ஆணையம். துணைவேந்தர் நல்லிட்ட வாங்கிக்கலாம் தெரியல, சும்மா சொல்லிட்டு போனாரு. அதோட அந்த இது முடிஞ்சு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை விட்டு வேளாண்மை துறைக்கு வேலைக்கு போனார். இந்த கோடியூர் கண்ணதாசன் அப்படின்னு ஒரு அடைமொழி நினைச்சுக்கிட்டேன். ஏன் நினைச்சுக்கிட்டேன்னா என்னை அழைத்ததை வச்சு போடுறதுக்காக போனேன். வேளாண்மை துறையில் வேலூர்ல பணியாற்ற அங்க பணியாற்றும் போது அது ஒரு ஜோலார்பேட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன், அது சோழையார்பேட்டைப்பாங்க. அது பக்கத்துல ஒரு ஊர் பேர் கோடியூர். அங்கதான் டெப்போ, அங்கதான் நான் வேலைக்கு போறேன். அப்போ தென்னை மரத்தை ஒரு குடியாத்த பகுதியில் பேரணாம்பட்டுன்னு ஒரு ஊர்ல தென்னையை சிவப்பு மூக்கு கூண்வண்டு ரெட் பாம்பு தாக்கும், அதுக்கு ஒரு கருத்தரங்கம். தென்னையை தாக்கும் சிவப்பு மூக்கு வண்டு கருத்தரங்கம். நான் புதுசு ஜாயின் பண்ணியிருக்கோம் வேளாண்மை 77. உடனே எனக்கு அவர் சொன்னாரா வேளாண்மை கல்வி. கல்லூரியில் படிக்கும்போது இள கந்தசாமி பேராசிரியர் அங்க இருந்தாரு. இந்த கவிதையை அந்த கல்லூரிக்குள்ள பட்டிமன்றம் பேச்சு எல்லாத்தையும் நான் கலந்துட்டேன். ஏன்னா நானாதான் போய் கிளம்புவேன். 10 நிமிஷம் பேச்சுல 3 இடத்துல பேச்சு போயிடும், கட்டாயிடும் நின்று. ஆனா நின்று பேசுறேன். இதெல்லாம் ரசிகர் யாரும் சொல்லிட்டு இல்லை, நானே தயார் பண்ணி பேசுறேன். அதுல வந்து தென்னரசு இருந்தார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தென்னரசு. அவருடைய மைத்தில முருகானந்தம் சிறந்த பேச்சாளர் கல்வியில். அவங்களாம் மக்களாக பேசுவாங்க. நான் ஏறி இறங்கின அரசியல் எல்லாத்துக்கும் பேருப்பேன், பேசுவேன். 2 முறை திருத்தம் நின்று பேசிட்டு இருப்பேன். ஃபைனல் இயர் வரும்போது தான் நான் தயாரானேன். அப்போ பேராசிரியர் சொன்னார், இளங்கோ கவிதை எழுதிக்க சரி, நாளைக்கு வேளாண்மை துறையில் பணியாற்றணும், வேளாண்மை பொருட்களை பற்றி தான் நீங்கள் பேச போறீங்க, ஒரு வேளாண்மை கவிதை எழுதிட்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு. சரி அப்படின்ட்டு சூரியகாந்தி போக்குவி ஒரு கவிதை எழுதிருக்காங்க. அதை எடுத்துட்டு நனி தமிழ் அப்படின்னு காலத்தில் நான் பேசுகிற 2வது காலம் அங்கே மோதிரம் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது இதுதான் நனி தமிழ்னு பாராட்டு. அதுக்கு பிறகு வேளாண்மை துறையில் பணியாற்றும் போது அந்த கருத்தரங்கத்துக்கு போனேன். கவிதை அது விவசாயிகள் கூட்டம், கருத்தர் கவிதையெல்லாம் போய் சேராது. இருந்தாலும் என்னை அனுமதிச்சாங்க. படித்தேன், சொல்லுவாங்க, புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, வேளாண்மை துறையில் இந்த பணியாற்றுறதுக்கு நாங்கள் எல்லாருக்கும் நிறையா இருக்கோம். ஆனால் இப்போ வித்தியாசமாக பணியாற்றுறதுக்கு நீ இந்து கிடைச்சிருக்கீங்க எவ்வளோ கூட நாங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அந்த இயக்குநர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுல இயக்குனர் போயிட்டார். நான் திருப்பத்தூர் பூவா பிறந்த ஊர் திருப்பத்தூர். அந்த விடுதியில் தங்கியிருக்கிறேன். வீடியோ ஆஃபீஸ்க்கு கார்டு இருக்குதுன்னா கோடியூர் கண்ணதாசனை கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடுறேன். கோடியூர் கண்ணதாசனை கூப்பிடுங்கன்னா அப்படி யாருக்கு இல்லை சார் அப்படின்னு எல்லாருமே சொல்றாரு. நான் உட்கார்ந்தா இருக்கேன் ஆஃபீஸில் சொல்றேன், இல்லையா இருக்கார் கோடியூர், இங்கே யார் அப்படி இல்லை இல்லை அக்ரி வேலை செய்யறாரு கோடியூர், அவர் பேர் இளங்கோ. சரி, அவரோட என்ன சொல்லுங்க
ஏழு இருக்கு. அப்பதான் அந்த கோடியூர் கண்ணதாசன் அவர் அழைத்தாருங்க. அதனாலதான் அந்த பேர் வச்சேன். அங்க போனா பொங்கல் விழா வந்து எங்களுடைய வேளாண்மை துறை அமைச்சர் வர்றாரு வேலூருக்கு. அப்ப அவர் கூப்பிட்டு சொல்றாரு, இல்லைங்கோ மலர் வெளியிட்டோம், அமைச்சர் வர்றாரு, 10,000 விவசாயிகள் கலந்து கொள்கிறார். அன்றைக்கு அந்த விளம்பரத்தில் இயக்குனருக்கு கவிதை வேணும், அமைச்சருக்கு ஒரு கவிதை வேணும், கலெக்டருக்கு ஒரு கவிதை வேணும், எனக்கு ஒரு கவிதை வேணும், நீங்களும் ஒரு கவிதை எழுதுங்க, ஒரு பக்கம் மாலை பஸ்ல போடணும் அப்படின்னு சொன்னார். ராணிப்பேட்டை. சரி, என்ன தலைப்பதான இதுவரை நான் சும்மா உங்களுக்கு கதையா சொல்றேன், கவிதையா சொல்லி ஐயா நல்லா அருமையா சொன்னார். கவிதையை பற்றி பேசுறது நான் தயாராகவும் இல்லை, ஏதாவது சொல்லப்பாங்க. அங்கே பேசணுன்னா எல்லாத்துக்கும் நான் தான் அந்த முழு பக்கமே எங்கள் இது அமைச்சரை பாராட்டி, இயக்குநரை பாராட்டி, கலெக்டரை பாராட்டி, மேடையில நேரத்தினாங்க ஒரு விவசாயிகளாக அனுப்பிச்சாங்க. வேளாண்மை துறையில் தான் வேதாரண்யத்துக்கு மாற்றலாக இருந்தேன். தையம் அங்கிருந்து இந்த மாவட்டம் வந்தேன். வரும்போது மட்டும் தான் கேட்டேன், இல்லை நீங்கள் வேதாரண்யத்துக்கு போங்க, கடற்கரை போகிறோம், அங்கே ஒரு பதவி இருக்குது, அந்த பதவியில் யாருமே சேரல, நீங்கள் சேரலன்னா அந்த பதவி போயிடும், வந்து இங்கே போயிருங்க, நானே அந்த பக்கம் வரமாட்டேன், ஜாலியாக இருக்கு நெஞ்சு சொன்னார். உயர் உட்காருங்க அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு போனேன். ஆனால் போனால் வேதாரண்யத்தில் அருமையான இலக்கிய பகுதி ஒன்றி ஊர்தோறும் இலக்கியம் நிறைய கவிதையாளர்கள் பட்டிமன்றம் எல்லாத்துலேயும் நான் அந்த காலம் கலந்துக்கிட்டு இருக்கும்போது தான் எல்லாரும் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வங்கிக்கு போனாங்க. வங்கியில் பணியாற்ற போகும்போது நானும் வங்கிக்கு ஸ்டேட் பேங்க் அது எக்ஸாம் எழுதும்போது திருச்சியிலிருந்து அழைத்தது, எல்லாமோ உங்களுக்கு இந்த எழுத்தாற்றல் இருப்பதை அறிகிறோம், நீங்கள் உடனடியாக வார்த்தை நிலையத்திற்கு வாருங்கள், இங்கே விண்ணப்பம் செய்யுங்கள் என்று கேட்டார். விண்ணப்பம் செய்தேன். வாரணி, திருச்சி வாரணி எனக்கு வேலை கிடைத்தது. வேலைக்கு போனோம்னா அங்கே நிறையா உரையாடல், நேர்காணல், பாடல்கள், நாடகம், சிறுகதை, எல்லா வடிவங்களிலும் நான் என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன். இந்த பல்வேறு பிரிவுகளுக்கு தலைவராக இருக்கிறவர்களுக்கு பொதுமக்களிடம் தொடர்பு இல்லை. இப்போ இளையர் பிரிவுக்கு இருப்பார், எக்ஸிக்யூட்டிவ் இருப்பார், அவருக்கு வெளியே பழக்கமே இருக்காது. நான் வெளியே போயிட்டு வரும்போது இளைஞர்களை எல்லாம் நான் பேர் நம்பர்லாம் வாங்கிடுவேன். வந்து இங்கே கேட்கிற கவிஞர் நந்தலாலா, வேளாண்மை நந்தலாலா, அதுக்கு ஒரு ராமலிங்கம், நங்கமூர்த்தி, புதுக்கோட்டையில் உள்ள கவிதை பித்தன் ரேடியோ கொண்டு வர்றதுக்கு அவங்க இருக்கிறாங்க, தெரியல, ரேடியோ தெரியல, கொடுப்பேன். இலசை சுந்தரமாக அந்த இதை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த வாய்ப்புகள் வரும்போது வானப்பாடின்னு கொள்ளக்குடி கருப்பை வந்தார். நான் போறீங்கன்னா அவங்களாம் வர்றாங்க, பாட்டு கேட்டுருக்கோம். நான் ஜாயின் பண்ணுறேன் வேலைக்கு வந்துருக்காங்க. ப்ளவுஸு இதெல்லாம் இல்லாமல் ஒரு நடுவு நடுற குழப்பம். எங்களுக்கு என்ன திருச்சி மாணவர்களுக்கு என்ன திருப்பினா, நாங்கள் கிராமத்தோறும் போவோம். பகலில் பேட்டியெல்லாம் இருக்கு, இரவு நேரங்களில் இந்த ஆற்றலுடைய பெண்களை பாடல்களை தேர்வு செய்வோம். அவங்கள எடுத்து பதிவு பண்ணி அப்புறம் மாணவர்களுக்கு ஒழிக்கணும். சொல்லக்கூடிய பாட்டு அவங்க வந்து பாடிட்டு போனதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே பாட்டு மதிய உணவுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும். அவங்கள வந்து நான் வந்திருக்காங்க, நானும் வெளியே புதுசு வாங்கம்மா சாப்பிட வந்து மாலையில் ரேடியோவில் பாடுறது எல்லாரும் சேர்த்துட்டாங்க. பாட்டு கிளம்பு சாப்பாடு போட்டாரு. ஆஹா வீட்டில மண்போல திண்டுற பூகுடி என்ன பீடிவாதம் சொல்லிடு கோயிலில் கொண்டு போகும் தீந்திடும் என்னுடைய பாவம். ஆஹா இந்த இருக்குது காட்சி கூறப்பட்டு எடுத்து கட்டி கேள்வி என் மயில எடுத்து கட்டி கேள்வி. நான் பாட்டு விவசாய பாட்டு அவ சொல்ற மாடா உழைச்சாலும் ஓடா தேய்ச்சாலும் விளைய மாட்டேங்குது, இந்த பயிர் விளைய மாட்டேங்குது. அவங்க திருப்பி டியூன்லேயே ஒரு மருந்து சுற்றி இப்படி வானப்பாடின்னு மாதம் வியாழக்கிழமை நானே பாடுறேன். அங்கே உள்ள ஒரு கலைஞர் பாடல் ஊர் மனம் சொல்லி ஒவ்வொரு ஊரை பற்றியும்
அந்த ஊருனா என்ன, அது பின்னணி என்ன, அது ஊர் அதெல்லாம் ஒளிபரப்பினேன். அப்பொழுது தொலைக்காட்சிகளில் கொற்று முரசு ஒரு நிகழ்ச்சி, கொற்று முரசு எழுதியவர் பிச்சினிக்காடிலாம். அப்போ அந்த புதுசு தானே, ஊரில் நம்ம ஊரில் உள்ள போய் கதையெல்லாம் இருக்குல்ல, அந்த எருவுக்கு சாசு வர்றது, இதையெல்லாம் கதைகளை கொண்டு வந்து பண்ணினேன். அப்போ அதை கேட்டு பாராட்டியவர்களில் குண்டத்தில் வெளியிலா ஐயா குண்டி வாழ்க்கையா இவங்கெல்லாம் என் நிகழ்ச்சி கேட்கறதுக்காக கேட்கிறாங்க. அவங்க மாநில செய்திகள் வாசிப்பது பத்மநாபம் கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. 10 நிமிஷத்துக்கு எங்க நிகழ்ச்சி முடியுது. இப்பொழுது அப்போ எதிர்பாராம கேட்கறாங்க. கேட்டவுடனே எழுதியவர் பிச்சினிக்காடியில் திருப்பி கற்றும்போது அதை கேட்டு நீங்க தான் என் போவா அப்படின்னு இந்த பாராட்டு அடிகளாக அது மாதிரி இது மாதிரி நிறைய திருச்சி. அப்போ எம்ஜிஆர் இறந்துட்டார். எம்ஜிஆர் இருந்தால் எங்களுடைய வானொலி நிலைய இயக்குனர் வேணுகோபால். நான் இருக்கும்போது எல்லா செக்ஷனுக்கும் எழுதிட்டு இருந்தேன். என் வேளாண்மை தனி, வேளாண்மையிலேயே எங்களுக்கு எல்லா ஆற்றலும் உண்டு. மற்ற செக்ஷன்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு 1 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுறோம். நல்ல சம்பளம். வேளாண்மை துறை எங்க இது மட்டும் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் ஒர்க் பண்ணுறோம். அவங்க ஒரு மாசத்துக்கு 2 மாதத்துக்கு 1 மணி நேரம் 2 பேச்சு பேசுறாருன்னா பேசுறது சரி. அது முடிஞ்சுட்டு அவர் ஃப்ரீயா இருப்பார். அவர் யாரும் வந்து எங்களுக்கு அப்படி இல்லை. 4 பேர் சுகிடி சுப்பிரமணியம் கேள்விப்பட்டிருக்கீங்க, வான்மதி கண்ணன் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்களாம் முன்னோடி. அவங்கள பின்பற்றி தான் வான்மதி கண்ணன் முன்ன நிற்க மாட்டாங்க. அதெல்லாம் வழிகாட்டுறாங்க. வரணும்னு சொன்னவர் அதெல்லாம் அப்பதான் திருச்சியெல்லாம் பழக்கம். அது போடுறது தான். அப்போ நான் அந்த நிறையா எழுதி இருக்கும்போது எல்லா சிக்ஷனையும் பண்ணும்போது கன்னட மொழியில வனம் என்று சொல்லி பாடல்கள் கன்னடத்தில் எழுதியிருக்கிறாங்க. இசைப்பாடல் கன்னடத்தில் இசைப்பாடல் எழுதி கன்னடத்தில் ஒளிபரப்பானோம். படிச்சு பார்த்தா காடு பராமரிப்பு, இயற்கை பராமரிப்பு, இயற்கை பாதுகாப்புலாம் அந்த பாடல் பண்ணுறோம். அது உடனே மத்திய அரசு என்ன முடிவு பண்ணுதுன்னா, எல்லா மொழியிலையும் எல்லா நேரங்களிலும் ஒரே நேரத்தில் ஒளிபரப்பாக, எல்லா நிலையத்திலும் ஒரே நேரத்தில் ஒளிபரப்பாகணும்னு அவங்க முடிவு பண்றாங்க. அப்ப எல்லா மொழிக்கும் அந்த இந்திய மொழிகள் எல்லா மொழியிலையும் அது வரும். அது இந்தியா தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் எந்த ரேடியோ ஸ்டேஷன் அதை செய்ய முடியும்? இந்த பாட்டை சரி, அது திருச்சி ரேடியோவுக்கு ஒப்படைச்சாங்க. திருச்சி ரேடியோவுக்கு ஒப்படைச்ச உடனே டைரக்டர் வந்து அலின்னு பேரு. அவருக்கு வருது ஒரு குறிப்பிட்ட நாளில் 6 மாசம் டைம், 3 மாசம். அந்த நேரத்தில் ஒரே நேரத்தில் இந்திய ரேடியோ எந்த ரேடியோவில் அறிவித்தார்கள் அந்த படம் இருக்கிற பாட்டு காத்திருக்கு ஒளிபரப்பாகும். இந்த திட்டம் அப்படி நடத்து வந்துகிட்டே இருக்கும்போது ஐயோ பார்த்து இவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று என்னை பார்த்து சொன்னார். அந்த ப்ரொடியூசர்கிட்ட இவரை பிடிச்சிக்கிட்டு அப்படின்னார். ஏன்னா அப்பதான் வந்திருக்கு தகவல். நான் அப்படி இப்போ வெளியில் போயிட்டு வளர்ச்சி சொல்லிங்கன்னா கூப்பிட்டாங்க. போனேன். என்ன இல்லை டைரக்டர் சொல்லியிருக்காரு, இந்த பாட்டு நீங்கள் தான் பாட்டு எழுதுறீங்க, கன்னடத்தில் வந்துருக்கு, இசை இருக்கு, டியூன் இருக்கு, அந்த ஓசையெல்லாம் இருக்குது, பொருள் இங்கிலீஷ்லேயும் அவங்க டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எழுதி கொடுங்க. ஓகே அப்படின்ட்டு எனக்கு தெரியுது கற்றுக்கிட்டேன். பயிற்சி கொடுத்து எஸ்ஆர்சி கல்லூரி இசை கல்லூரி மாணவர்களுக்காக எழுதி அது பாட்டு ஒரே நேரத்தில் அரங்கேறி ஒரே நேரத்தில் ஒளிபரப்படும் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போ நம்ம திராவிட முன்னேற்ற அப்போ அமைச்சர் கந்தசாமி, கேட்டிகே கந்தசாமி, அவர் கையால், அவர் வனத்துறை அமைச்சர், அவர் கையால் அந்த பரிசனா பார்த்தேன். அந்த வாய்ப்பு கிடைச்சது. நெல்லை சுப்பிரமணியம் இசையமைப்பாளர், பாவம் 98 வயசு அவர் தான் இசையமைச்சார். அப்போ எனக்கு பின்னணியே சொல்லிட்டேன், எழுதினேன், வந்துட்டு எம்ஜிஆர் இறந்துட்டார். எம்ஜிஆர் இறந்த உடனே கவிதை எல்லாரும் திணையை முடிவு. அப்போ நான் சும்மா ஒரு 4 வரி நிலையத்துலேயே இருக்கிறதுனால எல்லாம் ஒன்றும் கேட்டு வாங்க நிறைய நான் சும்மா 4 வரி சொன்னேன். 7 வண்ணங்களின் பெயர் விஞ்சியார் வயது. இன்னைக்கு சொல்லுவோம் 7 வண்ணங்களின் பெயர் விஞ்சியார், 7 எண்ணங்களின் பெயர் எம்ஜிஆர். அப்போ என்ன டைரக்டர் வேணுகோபால் தெரிஞ்சு அவருக்கு இது பண்ணிட்டு ரொம்ப கூட்டு பாராட்டு. இப்படிதான் இருக்கணும் கவிதை, சிம்பிளா அழகா சொன்னீங்க அப்படின்னு. அது இந்திரா காந்தி இருக்கும்போதும் கவிதை பாடுறேன். அங்கே இருக்கும்போது புகழேரி பெரிய பெரிய கவிதைகள்லாம் குடியரசன், கவி காமசூரி, அவங்கெல்லாம் அங்கே ரேடியோ நிலையத்தில் புலமை திட்டம் இவங்கெல்லாம் வரும்போது நான் மட்டும் தேடி போய் பார்ப்பேன். ஏன்னா அதில் வந்து
அப்படி வரும்போது ஒரு கத்திரிட்ட பாடம் காமேஸ்வரி அவரை சந்திக்கிறேன். ஏரிக்கரையின் மேலே போறவழி பெண்மையிலே என்கிற பாட்டை நீங்க எழுதுறீங்களா? நான் தான் எழுதுன்னு சொன்னேன். நீங்க தான் எழுதிருக்கீங்க. ஆனா இசை பட்டுல மருதகாசி எழுதிருக்கு. யார் எழுதுனதுன்னு கேட்டேன். யார் எழுதுனா பாட்டு நல்லா இருக்கு. எழுதுனது கவி காமிச்சு. ஆனா மருதகாசி குறை சொல்லாம அவள் எழுதுல நான் தான் எழுதுறேன் இப்படி தப்பு பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா என் பாட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் அப்படிமா அது பாட்டு நல்லா இருக்கா அது போதுமா அப்படின்னு அன்னைக்கு கத்துக்கிட்ட அந்த நாகரிகத்தை அது எப்படி அவர் பதில் சொன்னாருங்கிறத கவி காமேஸ்வரி கற்றுக்கிட்டேன். புலமைப்பித்தன் வந்தார். புலமைப்பித்தன் பேசிக்கிட்டு இருந்தது இப்போ புலமைப்பித்தன் வந்து ஆங்கிலத்தில் பேசுவார். புலமைப்பித்தன் புலவர் தான் கவிஞர் அதெல்லாம் சரி. ஆனால் சாதாரண பேசும்போது ஆங்கிலம் வரும். நான் படித்திருக்காரு இங்கிலீஷில் பேசுவது. இவர் இந்த மேல்சபை தலைவராக இருந்தார். தமிழ்நாட்டுடைய அப்போ மேல்சபை அது அரசடி கவிஞராக இருந்தார். மேல்சபை தலைவராக இருந்தார். மேல் சேவையில் உள்ளவங்களை எல்லாம் பாதிப்பு புலம் சுற்றி வர்றதுக்கு கவர்மெண்ட் ஏதோ பணம் போட்டு இவரை அனுப்பிச்சிருக்காங்க. இவர் போயிருக்காரு. போயிட்டு இருக்கும்போது இவர் இந்த ஆங்கிலத்தில் பேசுறோம்னா அங்கே உள்ள வெள்ளக்காரன் இங்கிலீஷ்காரன் கவிஞர் இங்கிலீஷ்லேயே பேசுறாரு. ஆர்வமா இருக்காரு. இவர் அந்த இங்கிலீஷ் அவங்களுக்கு பிடிக்குது, ரசிக்கிறாங்க. ஆஸ்திரேலியா போறாரு. ஆஸ்திரேலியா போனவுடனே கவிஞர் அவர் விருப்பமா இந்த யார் மேடையில் பேச வைக்கிறாங்க. இப்போ யாரும் ஊரே யாரும் கேள்வி இதற்கு மொழிபெயர்ப்பு 1000 இருக்கு. அவங்கவுங்க மொழிபெயர்த்துருக்காங்க. டெக்னிக்கலாகவும் கிராமட்டிக்கலாகவும் மொழிபெயர்த்துருக்காங்க. ஆனால் புலம்பெயர்த்து சொன்னது சிம்பிளா சொன்னாங்க. எவ்ரி நேஷன் இஸ் மை நேஷன் அண்ட் எவ்ரிபடி இஸ் மை ரிலேஷன் அப்படின்னு கவிஞர்னா இப்படிதான் இருக்கணும். அடையாளமா அவர் மொழிபெயர்ப்பு அவன் என்ன பண்றான்? வெள்ளக்காரனுடைய ஆங்கில ஆர்வத்தை பார்த்து காலையில் 4 மணிக்கு கடற்கரைக்கு கொண்டு போயிடறான். புலம்பெயர்த்து உட்கார வைக்கிறான். உட்கார வச்சு சூரியன் பார்க்க சூரியன் உதிக்கிறத பார்க்கணும். அது அந்த சீக்கிரமா உதிக்குது. புலமைப்பித்த பார்த்து சன் வந்து தகதகன்னு டெல்லி சந்தி அவன் இங்கிலீஷ்ல டெல்லி சந்தி அப்படின்னு. அப்போ புலமைப்பித்த உடனே the sun is manufacturing the diamonds of the sea அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அனுபவம், வானொலி அனுபவம். அது மாதிரி கவியத்தை சந்திச்சுட்டு சொல்லலாம். எனக்கு சிங்கப்பூர் வானொலிகளை விழிபரப்புகளை பணியாற்ற தேர்வு இருந்தது. தேர்வு எழுதி சிங்கப்பூர் சென்றேன். சிங்கப்பூருக்கு வந்து நான் ஒளிபரப்புல பணியாற்றினேன். ஒளிபரப்புக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சேன். அப்படியே அவர் உட்கார்ந்து பேசுகிறேன். ஆல் இந்தியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வானொலி இப்படி நான் செய்கிறேன். அந்த வந்து சிங்கப்பூர்ல இன்னும் ஃபாஸ்டா ஃபேடெல்லாம் கான்டினியூ பேர் ஒளிபரப்பு அதில் போய் நான் உட்காரும்போது உண்மையிலேயே வாழ்க்கையில் அடுத்தது அங்கலாம். வாழ்க்கையில் கண் கலங்கி நின்றது அங்கலாம். போய் எனக்கு உதவியாளராக போட்டிருக்காங்க. பாடலை ஒளிபரப்புறேன். ஒளிபரப்பு அவங்க டெக்னிக்காக சொல்லிருக்கலாம். நீங்கள் பண்ணணும், அது பண்ணணும், விளம்பரம் இருக்கும், இது இருக்கும், நிறைய ஒளிபரப்பு கேட்க பேசணும். அப்போ அந்த காலத்துல எல்லாம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி படம்லாம் 3 நிமிஷம் தான். அது காண்டின்னு சொல்லுவாங்க. ஒளிபரப்பு உள்ளார போயிட்டு 3 மணி நேரம் ஒளிபரப்புல இருந்தால் எந்த உதவியும் இருக்காது. அந்த கிரௌண்ட் தண்ணி இருக்கிறது எல்லாமே சிக்கிறது. வெளியே போயிட்டு வர முடியாது. டாய்லெட் போயிட்டு தான் போக முடியாது. அவ்வளோ கஷ்டத்துல இருக்கும். அப்படி ஒளிபரப்பு கற்றுக்கிட்டு வர அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இளையராஜா பாட்டு வந்து எங்களுக்குலாம் பெரிய விடுதல் 5 நிமிஷம் ஓடிக்கிட்டு முடியாது. அப்புறம் ஒளிபரப்புல எனக்கு அனுபவம் இல்லாததுனால ரொம்ப கவலைப்படுது. காலையில் படினா 4 மணிக்கு தூங்கவே மாட்டேன். எழுதி வச்சுக்கேன். 6:10 செய்தி இந்த எப்படி சொல்லணும், என்னென்ன சொல்லணும் எல்லாமே எழுதி வச்சுப்பேன். ரேடியோவில் போகுது. இந்த உதவியாளர் மட்டும் போயிட்டு இருக்கு. கேட்கறாங்க, நல்லா இருக்கேன், நல்லா பேசுறேன் அப்படிங்கிறாங்க. பேசிக்கிட்டே இருந்து போடுறேன். நான் தனியாக ஒளிபரப்புக்கு போகிறேன். தனியாக போகும்போது அந்த பாட்டு போடுறேன். அந்த பாட்டு போக வேண்டிய சேனல் இருக்கிற அதை நான் இழுத்து விடலை. இங்கே பாட்டு அது திறந்துருக்குன்னு இது போட்டால் தான் அந்த பாட்டு போகும். அதை நான் மூடி வச்சுட்டு பாட்டு போட்டுட்டு ஹெட்ஃபோன்லாம் போட்டு உட்காந்து என்ஜினியர்ஸ் பக்கத்தில் சீனர்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒளிபரப்பு நினைச்சுதான் அப்படியாந்துருவோம். நேராக அப்படியாந்து பார்க்குறாங்க. இதை தான் இது பாட்டு போட்டிருக்காங்க, இழுத்து விட தெரியல அப்படி இழுத்துட்டு போயிட்டாங்க.
போன உடனே ஒரு 2 நிமிஷம் டிலே தான் ரிப்போர்ட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் அலுவலகத்தில் எல்லாம் கூடி பேசுகிறாங்க. ரொம்ப ஓகே, நல்லா இருக்கு, குரல் இருக்கு, சிரிப்பு இருக்கு, ஸ்டேஜ் எல்லாம் இருக்கு, ஒளிபரப்புன்ற இது இன்னும் வரலையே அப்படின்னு தொடங்குவாங்க. என்ன யோசிக்கிறாங்க. இப்போ நண்பர் பீட்டர் டைம் கொடுங்க இளம்பு, அவருக்கு அந்த அனுபவம் இல்லை, ஒரு 3 மாதம் கொடுங்க, கொடுத்து பார்த்தா இப்போ 3 மாதம் ஆனது. அந்த இது இந்த பயிற்சி வந்தது. பயிற்சி வந்ததுக்கு பிறகு அப்புறம் அந்த நேரங்களில் கொஞ்சம் நேரம் கிடைச்சாக்க என்ன பண்ண முடியும், அதையெல்லாம் பயனுள்ள வகையில் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற எண்ணம், தைரியம். நான் அழுதுதான் முதல்ல. இப்போ அந்த தைரியம் வந்துருச்சு. எனக்கு இரவு வானொலி தெரிஞ்சிச்சு. என்னை வந்து செலக்ட் பண்ணி போயிருக்காங்க சிங்கப்பூர் ஒளிபரப்புகள். போய் பாட்டு மட்டும் போட்டு வந்தால் போதும். சும்மா அந்த பாடல்களோட பேரை சொல்லி பாட்டு போட்டால் போதும். அதுக்கு தான் போட்டிருக்காங்க. ஏன்னா சிங்கப்பூர் தமிழர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, இலக்கிய பின்னணி இல்லை, இலக்கியத்திலிருந்து எடுத்து சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு அந்த படிச்சுட்டு வர அந்த சூழல் நாம கூட சொல்ல முடியும். அதனால பாட்டுக்கெல்லாம் சொல்லி ஸ்பீடாக போடுவோம், பிச்சிருப்பா பேசிட்டு. ஆனால் நேரத்தில் வந்து பாட்டுலாம் போடுவோம். இப்போ நான் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வந்திருக்காங்க. நான் வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக புத்தகத்தோட போகும், ஒரு பெட்டி நிறைய புத்தகத்தோட போகும். அப்படி போகும்போது ஒரு இரவு பண்மணி திரள்னுக்கு, பண்மணி திரள் 10:15 அந்த ஒளிபரப்பு கொடுத்தா என்னுடைய திறமையாக காட்டணும். அந்த 10 நான் கொடுக்குற செய்தியை மக்கள் கேட்குறேன். சும்மா பாட்டு போட்டுட்டு போயிடலாம். நேற்று நான் டிஎம் சுதந்திரத்தில் பார்த்தேன், அதை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. இதுதான் மற்றவங்க செய்யுது. நான் வந்து நான் தயார் பண்ணி போட்டோம்னா ஒவ்வொரு இடமும் பேர் வாங்க ஆரம்பிச்சு எல்லாரும் வீட்டிலிருந்து கேட்குற சூழ்நிலை இருக்குவாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு பாட்டு ஒரு ஜோடி நடிக்க வைக்கிறேன், நடிக்க வச்சுட்டேன். எனக்கு இங்கே இந்த பணியாற்றியதுனால இங்கே திருச்சி வாழ்க்கை பணியாற்றி இந்த உரையாடலாம் நேரத்தை ஒதுக்கி ஒரு ஆண் பெண்ணை உரையாட வச்சுட்டேன். உரையாட வச்சு அப்புறம் பாட்டு போடுவேன். அவர் கேட்குற போன வருஷம் நம்ம எங்கே போனோம், மதுரைக்கு போனோம். மதுரைக்கு எங்கே போனோம், மதுரைக்கு என்ன பார்த்தோம், என்ன அப்படி கேட்குறீங்க? மீனாட்சி, அது மீனாட்சியின் முகத்தை பார்த்துருக்கேன். சரி, மீனாட்சியின் முகத்தில் என்ன பார்த்த நீ? அருளை பார்த்தேன், கருணை இப்பெல்லாம் வேற ஒன்றும் பார்க்கலையா அப்படின்னு கிண்டலா போகும். மூக்குத்தியை பார்க்கலையா நீ? ஆமா, தந்த மூக்குத்தியது அது வயிறு மூக்குத்தி. உனக்கு எப்படி இருக்கு அந்த மூக்குத்தி? மூக்குத்தி தான் அப்படின்னு அவங்க அந்த பொண்ணு சொல்லுவோம். மூக்குத்தி தானே அப்படின்னு. அதான் உனக்கு கவிஞருக்கு வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஒரு கவிஞர் எழுதியிருக்கணும், அது ஒரு பாட்டு கிடைச்சது. வானத்து நட்சத்திரம் வந்து இங்கே மூக்குத்தியாக உட்கார்ந்து மேல சென்றாலும் பாட்டு அதை நான் படிச்சு இதுதாங்க காட்சியா சொல்லிட்டேன். ஓ அப்படியா, நீங்க கவிஞர் தானே? அவங்க பாடம் இல்லைன்னா உனக்கு என்ன சந்தேகம், எங்க நீங்க பாடுறோம் அவர் தான் அப்படி சொல்றாரு, நீங்க சொல்லுங்க. இப்ப நான் என்ன பண்றேன், சின்ன சின்ன மூக்குத்தியா, சின்ன சின்ன மூக்குத்திய கண்ணீச்சி விட்டுற மூக்குத்தியாங்கிற பாட்டை ஒளிபரப்பு. ஒரு பாடலை ஒளிபரப்புவதற்கு முன்பு இந்த செய்தியை அது கூட பொருத்தமான பாட்டு. நான் முதலாக கலந்து கொண்ட கவியரங்கம் மக்கள் கவியை கற்றுக்கொண்ட கல்யாண சுந்தர கவியரங்கம். அது தலைமை KC அருணாச்சலம். அவர் எழுதப்பட்டதான் சின்ன சின்ன மூக்குத்தியா பாதை தெரிவித்து படத்துக்கு அவர் எழுதிய பாடம். KC அருணாச்சலம் என்ற பாட்டு முதல் தலைமை கவியாக தலைமை. அப்படி இப்படி ஒவ்வொரு இரவும் செய்தி போகும்போது வைரமுத்து பாட்டு, வைரமுத்து முதல் மரியாதை பாட்டு, அந்த பாட்டை கேட்கும்போது பிடிச்சிருக்கு. இதை ஒளிபரப்பும்போது மற்றவர்கள் அடுத்து முதல் மரியாதை SP பாலசுப்ரமணியன் ஜானகி பாடலை கேட்கலாம். இதுதான் எல்லாரும் செய்யணும். நான் செய்யணும். நான் கவிஞரை விட்டு சொல்லாம விட மாட்டேன். நான் ஒளிபரப்பு போட்டு பாடலை போட்டுட்டு கவிஞர் பேரை சொல்லுவேன். கவிஞர் பேரெல்லாம் இசையமைப்பாளர்கள் படம் அப்படி சொல்லி கருத்துக்கிட்டே இருப்பேன். அப்படி வரும்போது எல்லாம் உழைப்பதிலாகின்றோம், உழைப்பை பெறுவதிலாகின்ற சூழ்நிலை போடாத பாட்டு நாடகம் பண்ணாங்க. இதை வந்து கம்யூனிஸ்ட்காரர்கள் எல்லாம் சிக்யூனா வச்சுருப்பாங்க, ஃபோனில் வச்சுருப்பாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் தோழர் அதை பார்த்து கேட்பேன், கவிஞரை அது யார் எழுதின பாட்டு? பட்டுக்கோட்டை எழுதியிருக்கேன். அப்படியா? ஏன்னா பட்டுக்கோட்டை தான் எழுதியிருக்க முடியும். பட்டுக்கோட்டை எழுதல அந்த பாட்டை.
அப்போ நான் அந்த பாட்டை போட்டு நேரில் கேட்டேன். நேரில் பாடல் ஆசிரியரை தெரிந்தால் எனக்கு தெரியும். வரும் காலம் சொல்லுவாங்க. ஒரு தத்துவ பாட்டை போட்டோம்னா என்னதான் ஆடி அடங்கு வாழ்க்கையெல்லாம் பாட்டோம்னா சொல்லலாம் தெரியாது. இப்படி கலைஞர்களுடைய அறிமுகம் கலைஞர்கள் இதெல்லாம் என்னன்னா, நீங்க வந்து கண்ணை மூடிக்கிட்டு வயலுக்கு, கண்ணை மூடிக்கிட்டு கல்யாணம் பண்ணுறீங்க, கண்ணை மூடிக்கிட்டு கண்ணாதான் கவிஞர் ஒவ்வொரு கவிஞரும் எப்படி இருக்காங்க, ஒவ்வொரு கவிஞரும் சாதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கவிஞர் தான் நான் சொல்றது எல்லா உயிர்களுக்குமான வழக்குரைஞர் கவிஞர், எல்லா உயிர்களுக்குமான வழக்குரைஞர் கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து பாஸ்போர்ட் இல்லாமல் கடற்பிதழ் இல்லாமல் உலக குடிமகன் கவிஞர். அவன் எந்த நாட்டுக்கு போனாலும் அவனை கேட்கக்கூடாது, குவைட்டா அப்படின்னு சொல்லணும். பாஸ்போர்ட் விசாரிக்கலாம் கேட்கக்கூடாது, அது சொல்லணும். சிங்கப்பூர் சொல்லிட்டு உலக குடிமகன் கவிஞர் அண்ட் ஃப்ரெண்ட் அது அன்ஃப்ரெண்ட் வந்து சொல்லி சொன்னாங்க. அதே தான் நான் இந்த உலக அனைத்து உயிர்களுக்குமான வழக்குரைஞரும் கவிஞர். போர்ல நீங்க கவலைப்படுறது யாரும் கவிஞர் தானே கவலைப்படுறான். இன்னைக்கு ஒரு அமைதி இல்லாமல் பாரதி கவலைப்படுறோம். உலகத்துல இன்னைக்கு போர் நடந்தது நிறுத்தத்துக்காக ஆன்மீகம் ஆன்மீகத்தில் நேரம் இல்லை. இதுக்கெல்லாம் வருத்தப்படுற கவிஞராக தான் இருக்க முடியும்னு அப்புறம் சொல்லி இப்போ வைரமுத்து பாட்டு முதல் மரியாதை பாட்டு நல்லா இருக்குன்னு இன்னொரு செய்தி இருந்தால் சிங்கப்பூர் ஒளிபரப்பு கழகத்தில் பணியாற்றுகிற போது 39 வயசு பாரதி வைரமுத்துக்கு என்ன சொல்றாங்க, இரவு நீங்க நேர்காணல் செய்யுங்க, வைரத்துல நீங்க நேர்காணல் செய்தால் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சபையை முடிவு. சரிட்டு நாளைக்கு பிறந்த இன்னைக்கு நான் கூப்பிட்டு வைரத்துக்கு அடிக்கிறேன் சொன்ன யாரு கவிஞர் இளமாவா பேசுறீங்க, கொஞ்சம் அறிமுகம் உண்டு, அது முன்ன அறிமுகம் உண்டு. ஆமா நாளைக்கு பிறந்த நாள், அது சிங்கப்பூர் ஒளிபரப்பு ஒளிபரப்பு விரும்புகிறது, நீங்கள் நேர்காணலுக்கு நேராக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் அவ்வளோ பார்க்க போவேன், எங்கேயே போவேன். பார்த்துட்டு எத்தனை மணிக்கு இருக்கிற இடம் போவோம் அப்படின்னா 6 மணிக்கு இந்திய டைம் 6 மணிக்கு நீங்கள் நேராக இருக்கணும். சரி உடனே ஒரு தகவல் அப்படின்னேன். நண்பர் கவிஞர்களெல்லாம் சொல்லுவாங்க, இந்த திருச்சி வாரில் பணியாற்றி காலத்தில் பாரதிதாசன் வந்தாலும் சரி பாரதி வந்தாலும் கவிஞர் சொல்லுவாங்க. இப்பொழுது நம்முடைய நிலையத்திற்கு பாரதிதாசன் இருக்கிறாங்க, கவிஞர்லாம் சொல்லுவாங்க. இங்கே உள்ள சடங்கு காப்போம். இந்த பழக்கம் எனக்கு அங்க போனதுனால நீங்க இந்த கவிஞர்லாம் சொல்லக்கூடாது, நீங்க சும்மா சொன்னா போதும். அங்க போய் அலுவலகத்துல பேசும்போது சொன்னி வைரமுத்து பேசினாரு, நெருங்கிய நண்பர்கள் சொன்னாரு, என்ன கவிஞர் சொன்னாரு, நான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா படத்திற்கு இடம் உங்களுக்கு வைரமுத்துக்குள்ள நெருக்கத்தை காட்டுங்க, நேயர்கள் பேசிக்கலாம். அவருக்கு ஃபோன் பண்ண சொல்லி நீங்க வேலை சுதந்திரமா பேசுங்க, உரையாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி விளையாட போகும்போது பேசும்போது வைரமுத்து முத்துப்பேட்டைக்கு வந்தார். வானொலி திரையுலகத்தில் நுழைந்த நேரம் புதிய பார்வையில் பத்திரிகை நடத்தணும். அந்த பத்திரிகையில பின்னட்டையில வைரமுத்தை பற்றி நான் போட்டேன். அந்த நேரத்தில் கிளிமூத்து கவிஞனா வைரமுத்து அப்படி கவிதை எழுதியிருந்தேன். பேசும்போது சொன்னேன், உங்களுக்கு வயசு 39 அப்படின்னேன். உங்களுக்கு என்ன வயசு? 39. பாரதி வயசு அப்படின்னேன். ஐயோ ரொம்ப நான் இன்னும் வாழணும், வாழ்ந்த சமூகத்துக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். தமிழ் நண்பர்களாக உங்களை வாழ்த்துக்கிறது, நீண்ட ஆய்வு இருக்கும், தமிழுக்கு திரும்ப செய்திருக்கிறார். இன்னைக்கு ஒன்றா சொல்லிட்டு இந்த பாட்டு நல்லா இருக்க, நீங்க பாடுறது மாதிரி இருக்க, இது ஒரு பொன் மாலை பொழுது போட்டு காட்டுறேன், நீங்க பாடுறது இருக்கிற செய்திகளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லும்போது கூட ஒரு ஓமை சொல்லலாமா? கிளிமூக்கு கவிஞனாக கிடைத்ததால் கவிஞர்களின் அரிய சொத்து, வழிபோக்கு கவிஞர்களால் எங்களுக்கு வைரமுத்தே காட்டினால் சொன்னதை சொல்ல கிளிப்பிள்ளை அல்லவை அப்படின்னு இந்த உரையாடல் ரொம்ப சுவையா போச்சு. அடுத்த நாள் தமிழ் சிங்கப்பூர் ஒளிபரப்பு கழகத்தில் இப்படி சுவையான ஒரு உரையாடல் நிகழ்ந்தது. 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் நம்ம சிறப்பாக பேசி வந்தது என்று என்னை பாராட்டினார். இது பெரும் பெரிய ரெக்கார்டு. அப்படி வரும்போது வைரமுத்து பாட்டை வெளிப்படுத்துறப்போ ஒரு பாடலுக்கு நான் உடனே என்ன பண்ண கவிதை எழுதியேன். ஒரு பாட்டு எழுதிதான் கவிதை எழுதியேன். ஆத்த கரையோரம் அடுத்தடுத்து ஆகவரம், ஆளுக்கு அப்பாலே அழகான வேப்பமரம்
வேப்பம்பூ சிரிச்சிருக்கான், பூ பூத்த மரக்கலைக்கு புது குயில் வந்திருக்கான். அந்த குயில் மனசை அடுக்கடுக்கா சோகணும். கருத்த துறையிலிருந்து வயதிலிருந்து தோன்றிச்சார். காற்றோடு காற்றாக கரைத்திருந்த சோகமெல்லாம் காதோரம் வந்துருச்சு, மனசை காயப்பட வச்சிருச்சு. சும்மா இருந்த மனம் சுமையா கிடக்கிறது, சொன்னாலும் கேட்காம கண்டு நிறுத்துக்கிறது. கண்டு நிறுத்துவதற்கு சொன்னா வேண்டாம், கூப்பிட்டா குயில் மனசை போதிவிட நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாட்டு போடலாம்? அந்த பாட்டு இப்படி ஒவ்வொரு பாடலுக்கு முன்ன அழுத நான், ஒளிபரப்ப முடியாம அழுத நான், ஒரு பாடல் இடையிலேயே ஒரு கவிதை எழுதுகிற வாய்ப்பை அதுதான் என்னுடைய அந்த ஒளிபரப்புல வளர்ச்சியா இருக்கு. அதுக்கு பிறகு நான் படைத்த நிகழ்ச்சிகள் அண்ணன் தென்கிச்சி சாமிநாதன் என்று ஒரு தகவல், நான் ஒன்னே ஒன்று நான் நடந்தேன், வீட்டுக்கு வீடு, இலக்கிய இயக்கம், குரல் இயக்கம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி ஒரு மணி நேரம் வாய்ச்சிக்கிறேன், கவியரசு கண்ணதாசனை பற்றி உரைச்சிக்கிறேன். இதெல்லாம் நான் செஞ்சது பட்டுக்கோட்டை ரெக்கார்ட். அதே போல கிராமத்து குயில்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டுடைய நாட்டுப்புற கலைஞர்களை எல்லாம் சிங்கப்பூர் 7 வாரம் இங்கே உள்ள நாட்டுப்புற கலைஞர்கள் கப்பாயி, சந்திரன் கோயில் வேறு போனார், இப்படி நிறைய பேர் நேரம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் எனக்கு நான் உங்களுக்கு எப்படி நிற்கிறது, கவிதை சொல்லி எந்த கவிதை சொல்றது எல்லாம் நினைச்சுட்டு தான் வந்தேன். அங்கே போக வேண்டாம், கவிதை உலகத்தில் போய் நின்றுட்டு நிற்க வேண்டாம். இதுவரைக்கும் சொன்னோம் என்ன எப்படி வரணும்னு இருக்கோம். அப்புறம் பேசுறேன். இப்படி நிகழ்ச்சி நிறைய கிடைச்சேன். அப்போ அங்கே ஒரு தீபாவளி நிகழ்ச்சிக்கு 10 நிகழ்ச்சிகள் கிடைச்சேன். தீபாவளி எல்லாரும் அம்மா ஓடி இருக்காங்க. நாங்கள் அது மாதிரி போயிருக்கோம். எல்லா சீட்டும் இதோ வெற்றி படத்தை பற்றி நான் ஃபோன் பண்ணும்போதே அந்த டாக்டர் இறந்து இருக்காரு. ஏன்னா நான் படங்களை பற்றி பேசுவேன். இந்த படம் தாட்டா இது நல்லது. இந்த துரியன்கிற படம் அது இருக்கு, அது நம்ம பார்த்தது இல்லை இங்கே, நான் இங்கே பார்த்தது இல்லை. அந்த துரியன் படம் சாப்பிட்டா அது எழுதுறது என்ன எப்போ சாப்பிடணும்னு சொல்லுவோம். அப்போ கிண்டல் பண்ணுவாங்க. நேற்று வந்தாலும் இவன் வந்து நமக்கு துரியனை சொல்லுவாங்க, சொல்லுவாங்க, நல்ல பார்த்து சொல்லுவோம். அந்த அளவுக்கு படங்களை பற்றி இதோ வெற்றி, தமிழை பற்றி 101 வாரம் ஒளிபரப்பானுச்சு. தன்முனைக்கு பேச்சு, இப்படி எல்லா வகையிலையும் நான் அங்கே என்னை ஈடுபடுத்தியிருக்கேன். அதுக்கு பிறகுதான் இதே நேரத்தில் வானொலி விலகியதற்கு பிறகு நான் முதலில் எழுதிய கவிதை தொகுப்பு வியர்வை தாவரங்கள் சிங்கப்பூர் இங்கிருந்து 89 வெளியிட்டேன். வளர்மொழிஜா, கவிஞர் சுரதா, ஐயர் பாண்டியா எல்லாம் வெளியிட்டாங்க. அவ்வளவுதான். இதே நூலை 99 வெளியிட்டார். 99 மறுபடியும் வேலெழுத்து தான் வெளியிட்டார். வேலெழுத்து தான் வெளியிட்டாரு. வானொலி விட்டு வெளியேறதுக்கு பிறகுதான் என்னுடைய 22, 27 கலைஞர்கள் வாரந்தோறும் தமிழ் என்ற கவிதை இருந்தது. நான் எழுத சிறுகதை சனிக்காது அந்த மாதிரி நம்ம கோழி குண்டு கோழி சேரல் எல்லாம் எழுதுறது என்னது இங்கே சிங்கப்பூரா இருந்த ஒரு நினைச்சிட்டு கவிதை சிறுகதையாளர் சனிக்கிழமை சிறுகதை இருப்பாங்க. இப்படி கவிதை உலகத்துக்கு எல்லா கவிதையும் என்ன அடையாளம் சொல்றது கவிஞர் தான். எல்லாரும் நான் திருச்சியில் பணியாற்றி இருந்தால் ஒரு இயக்குநராக ஓய்வு எடுப்பேன். வேளாண்மை துறையில் பணியாற்றி இருந்தால் துணை இயக்குனர் அல்லது இணை இயக்குநராக ஓய்வு எடுப்பேன். இளங்கோ ஓய்வு போட்டிருக்கணும். இன்றைக்கு நான் ஓய்வு பெறாத ஒரு கவிஞராக கலந்து கொண்டிருக்கிறேன். அமைப்பை உருவாக்கி பல்வேறு கவிஞர்களை உருவாக்கி தேசிய அளவில் 10,000 7,000 விருதுகளை பெறுவதற்கு அந்த அடித்தலாம். அதற்கெல்லாம் திருநாவுக்கரசு கவிதை பேசுவாங்க. வளர்ந்த கவிஞர்கள் வந்து வழிகாட்டினார்கள். அங்கே வந்த கவிஞர்கள் வளர்ந்து இன்றைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். நான் போய் இன்டர்வியூல ஒர்க் பண்ணுவேன், நிறைய நடப்பேன், பேசுவேன், பல செய்திகள் சொல்லுவேன். அப்படி வரும்போது சின்ன அனுபவம் என்னன்னா, நான் அந்த புதுக்கவிதையை சொன்னேன், இந்த வடிவம் அந்த வடிவம் புதுக்கவிதையெல்லாம் வந்து என்ன வடிவத்தில் எழுதுறது அப்படின்னு கவிதையை நான் சுகாதாரத்தை பணியாற்றிருந்தேன். நான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மரபாச பட்டுக்கோட்டைக்காக வச்சிருந்தேன். சுகாதாரதாசன் இளங்கோன்னு சொன்னாங்க. அப்போ
சுரதா நான் சொன்னதெல்லாம் கேட்கிறேன். அந்த சுரதா என்னுடைய நெருக்கம் அந்த சம்பவத்தை சொல்லி அவருடைய மணிவிழா ராஜாஜி ஹால் சென்னையில். நான் சென்னை புதுசு, கவிதை புதுசு, சுரதாவுக்கு மணிவிழா கவிதை எழுதி போயிருக்கேன். மேடையில் ஏற்றுறாரு. ஏழையை சுரதா வீட்டில் இருக்கும்போது சில முக்கியமான கவிஞர்கள் வந்து பார்க்குறாங்க. என்ன கவிஞரை என்ன மேடை ஏற்றல தெரிய கவிஞர் யாருக்கு யாரையும் கூப்பிட்டுருக்கீங்க? ஆவணா இளங்கோ, ஆவணா ஆவணா இளங்கோன்னு பேரில் இருக்கு. மேடையில் இருக்கிற ஞாபக நெடுஞ்செழி, ராஜாராம், சிவந்தி ஆதித்தன், எஸ்.சி. சோமசுந்தரம், சுரதா, முத்துலிங்கம், பழமொழிக்கெல்லாம் கீழே இருக்காங்க. இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அந்த மேடை. அப்போ அழைக்கிறத பார்த்துட்டு யார் எனக்கு அது உட்காந்துருக்கேன். நான் முதலாளி போயிட்டேன், சென்னைக்கு சுரதா வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ அவருக்கு செலவா திருப்பி கேட்டாரு, நீ நடக்க போது என்ன விழா தெரியுமா? என்ன விழா? மணி விழா. மணி விழான்னா மணி விழா சுரதா மணி விழாயா? அது மணி விழா. அந்த மணி விழாவுக்கு நீ சொன்ன பெயர் சொன்னீங்க. என்ன காட்ட நீ சொன்ன பெயர்கள் எல்லாம் உதவி இருக்கிறார்கள். ஒன்றை பாட சொன்னால் என்னை போல் ஒரு கவிஞன் பிறந்ததில்லை. அது உண்மைதானே. என்னை போல ஒரு கவிஞன் பிறந்ததில்லைங்கிற பெயர் உண்மை சொல்லுங்க. அடுத்த பிறக்க போவதில்லை. அது உண்மைதான். ஆனால் என் வீடு அடுத்து தெரியாது, என் வீட்டில் அடுத்து தெரியாது. இந்த பேர் கொண்டிருக்கிறவங்களாம் எனக்கு உதவி இருக்காங்க. அவர்களுக்கு இந்த மேடையை நான் கொடுத்திருக்கேன். இந்த மேடையில் இருப்பது தோற்பது அவர்கள் பாடு. எனக்கு செய்தவர்களுக்கு மேடை கொடுப்பது என் பாடு என்று சொல்லதான் சொன்னார். சொல்லிட்டு நான் உட்காந்துருக்கேன். புதுசு உட்காந்துருக்கேன். சரி, அதுக்கு மணிவிழா ஒரு பாடத்துக்கு என்ன எழுதிட்டு வந்து பேசிட்டு போனதை காந்திக்காக பாமா பாருங்க. ஒரு பேர்லாம் சொன்ன மறந்து என்ன எழுதிருக்கீங்க காட்டுங்க. காமிச்சேன். நாளைக்கு படிக்க மேடை புதுசு, எல்லாமே புதுசு. ஒன்று சொல்லல வச்சுட்டாரு, ஒன்று சொல்லல வச்சுட்டாரு. சரிட்டு மேடைக்கு நாளை காலையில் வீட்டுக்கு வந்துருந்தேன். என் காலையே போவோம் அப்படின்னு எனக்கு வழிகாட்டுறாரு. அங்கே போகிறேன். ஒரு எஸ்.சி. சோமசுந்தரம் அவர் உண்டாக்கிட்டோம் இந்த நாள். அவர் என்ன பண்ணி ஏன் காலத்தில் நீங்கள் வர்றீங்க, உங்கள் குடும்பம் என் குடும்பம் போகுதுன்னு அமைச்சர் சொல்லிட்டாரு. அதனால நீங்கள் டேக்ஸில் வந்துருங்க ராஜா. இது ராஜா 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 போயிட்டேன். மேடை இருக்கு உட்காந்துருக்கேன். கடைசியாக உட்காந்துருக்கேன். நான் எஸ்.சி.எஸ். சுரதா, நாவலும் ராஜாராம், சிந்தியாரி எல்லாரும் கவிதை பண்றாங்க. நாவல நெடுஞ்செழி எல்லாம் 8 வரியில கவிதை படுங்க. நெடுஞ்செழி 8 வரியில 8 வரினா ஏன்னா இஷ்டத்துக்கு பாடிக்கிறாங்க. 8 வரி பாடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கட் பண்ணிட்டு வந்து பாடுறாங்க. நானும் சுரதா தங்கிட்டு இருந்தாரு. எதையும் குறைக்காதீங்க, என்ன பார்த்து எதையும் குறைக்காதீங்க. அவர் பார்த்ததுதான் எதையும் குறைச்சிடாதீங்க. சரி அப்படின்னு எங்களுக்கு சொன்னதே 16 வரிகள். அங்கே பாட சொன்னது 16 வரி தான். நான் மிகப்பெரிய பாராட்டாக்கிறது இருந்து அந்த மேடை அங்கே போய் உட்காந்துருக்கேன். ஆடுது மேடை கேட்பேன். இப்பொழுது மாவண்ணா ஆவண்ணா எவ்வளோ கவிதைகள் நான் போயிட்டேன். நெருங்குதிரும் தஞ்சை நாட்டில் நெருங்குதிரும் தஞ்சை நாட்டில் சொல்புதிரும் கவிஞர் சுரதாவின் மணிவிழாவின் பட்டுக்கோட்டை நான் பாடுகிறேன். சொன்னது காரணம் எஸ்.சி.எஸ்.காரங்களும் நெடுஞ்செழி இருக்கலாம். நம்ம கொஞ்சம் விட்டு வாங்கி விட்டார சிக்கல் பயந்து சொல்ல அதுக்காகவே பட்டுக்கோட்டை நான் பாடுகிறேன். 16 வரைக்கும் இதை பாடத்தான் எப்படி 60 ஆனாலும் அழகா இருக்கு வரை 16 வரைக்கும் பாடம் தான் எப்படி 16 வயதிலே படம் பார்க்க நல்லா. அப்போ அந்த நேரம் இல்லை எளிமைதானே. 16 பேர் சொல்லி வாழ்த்துவதற்கு பொருள்கள் 60 ஆனாலும் அழகா இருக்கு வரை 16 வரைக்கும் பாடம் தான் எப்படி. வரிபோடு நிதியமைச்சர், நெடுஞ்செழி வரிபோடு நிதியமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர், விதி விளக்கா என்னை இங்கே இப்பொழுது விட்டுடுவார் சமுதிரேன் அப்படின்னு சொல்லு. அது நல்ல ஒரு செய்தி. ஏகைத்த கரகம் மரம் கனி யானைகளை மறைத்துவில்லை, மடல் நாளை நறுமணத்தை மறைத்துவில்லை, கடல் முறையை வீடு கட்டி காத்தவில்லை, மன்றத்தில் சுபதா எவனுக்கும் பயந்ததில்லை. அப்படி பேசினால்தான் அரசியல் கிடைக்கல.
வாய் கெட்ட வாயினாலும் சுரதாவுக்கு அரசியல் கடியம் இருக்கு. அதனாலையும் நம்ம ட்ரெயின் எப்படி வாங்கி கொடுக்கணும்னு ராஜாராம், எஸ்விஎஸ், இடைஞ்செழியன் எல்லாம் எம்ஜிஆர் சொல்றாங்க, நடக்கல. ஆனா அப்படி வார்த்தை கூப்பிட்டாரு, யாரும் சுரதா சொல்லிட்டாரு. காரணம் ஆரம்பிக்க சொல்லிட்டாரு எம்ஜிஆர். இப்படி சுரதா பேசுறாரு, அதனால கிடைக்கும். பாடி முடிச்சுட்டு நிறைய கவிதைகள், நல்ல நல்ல வழிகளுக்கு நல்ல வழிகள் பாடி முடிச்சுட்டு உட்கார்ந்த உடனே ராஜாராம் எழுந்துச்சு, இளங்கோ எந்த ஊர் நீ அப்படின்னாரு. வேலூரா? அந்த வேலூரா இந்த பட்டுக்கோட்டை இல்லை, அதான் பாடுவேன் அப்படின்னாரு. டக்குன்னு ஓ எஸ்எஸ் உன் தொகுதியா? உன் தொகுதியில வந்திருக்காயா? அதான் சொல்ல பின்னணியே இல்லாத பெருங்கவின்னு சொன்னதான் சொன்னாங்க. இந்த ஜாதி ரீதி பொருளாதாரம் எதுவுமே இல்லை, பின்னணியே இல்லாத பெருங்கவின்னு சொன்னதான் சொல்லி உடனே சொல்லி அவருக்கு தான் நான் பதில் சொல்ல போறேன். இந்த பின்னணியே அவர் என்ன முடிச்சுட்டு இருந்தாரு, சிவந்தியாரத்தை எழுந்து சிவந்தியார் வாழ்க்கையில மறக்க முடியாத சிவந்தியார். அவர் கவிதையில் கவிஞர், பத்திரிகையாசிரியர், பல உயரம் பார்த்துருக்கீங்களா? சிவந்தியார் இப்போ பெருசா எழுந்திருச்சு மிக சிறப்பா பாடினீங்கன்னு நினைப்பா. அது நான் கிடைத்திருக்கிற பாராட்டு. இன்னொரு பாராட்டு நான் பார்த்து சார் ஒரு மேரேஜில் பாடுறேன், ரொம்ப நவீனமா பாடுறேன், யாருக்கும் புரியல புரியல. எப்போதும் நான் கேட்கறது கவியரங்கெல்லாம் நான் கேட்கறது வாங்க, அந்த பத்தியெல்லாம் நிறைய தெரியும் பார்ப்பேன். ஆனா அதுல பாடுறேன், சீரியஸா பாடுறேன். இது யாரும் புரியாதுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்து சார் அழைத்து பாராட்டினேன், நான் பெற்ற பாராட்டு. கவிதைகள் சிங்கப்பூர்ல என்ன கவிதை நீங்க மரபு எழுத தெரியாதுன்னு மரபு எழுத தெரியாதுன்னு சொன்னதுனாலேயே அப்படியா நான் எழுத மரபு நினைச்சிட்டு என்ன சுரதாமி மரபு எழுதுன்னு சொல்லல, உங்களுக்கு மரபு தெரியலன்னு சொல்லல. ஆனா நீங்க தான் சொல்றீங்க அப்படின்ட்டு நான் சிங்கப்பூர்ல தெரியும் தீவிரமா மரபு தெரிஞ்சு இருந்தாங்க. அப்ப எனக்கு மரபு தெரியாது, முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் ஒரு மரபு கவிதை எழுதியும் வெட்டி வந்த கட்டியதும் பட்டி நிற தங்க நல கட்டடத்தில் நந்தமெல்லாம் கட்டமிட்டு நோட்டமிட வெள்ளி அலை துள்ளி வரும் பேரலையில் அள்ளி விளைய துள்ளி பேரலையில் அள்ளி வரும் குறைக்கு சொத்தாய் கை அள்ளி விளையாட சொத்தாய் காலையும் மாலையும் காலமெல்லாம் வேலையினா சோலையென அமைந்த திருநாள் பசுமை சேலையின் வீடு சிங்கம். இப்படி பரப்பெல்லாம் பட ஒரு தொகுப்பை போட்டேன். அப்போதான் நம்மளுடைய வாழ்க்கை எல்லாம் யோசனை வேற எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதை போன்ற கலைவாணிகள் அறிவாணிகள் கவினா கலைவே உணர்வே நீங்கள் கலியான கலைமா விலை போய் எனமாம் போகவே உழைப்பேன் இலை மாதிரி படித்தான இளையோர் தலை அழைப்பேன் மொழியே இது விழியே என உணர்வோடு குறைப்பேன் மொழியால் ஒரு வழிதான் விலைதான் வழிதான் ஒரு வழிதான் விழிவே என துடிப்பேன் அழியாத வழி நல்லதை செயலாக இது வர இதுக்கு புதிதாக வந்தேன், இன்னும் புதிதாக வைப்பேன். நன்றாய் பொழுது கூட நன்றாய் எல்லாம் கவிதை கூடி துறந்து கவிதை கண்டால் கவிதை கூடி துறந்து கவிதை கண்டால் விழிப்பேன் காட்சி கவிதைகள் வெளிப்பேன். உறவில் நட்பின் வேடம் உறவில் நட்பின் வேடம் அறவே இல்லா பாடம் நாளும் நடந்து செல்வேன் நானும் வாழ்ந்து நெல்வேன் வானம் போல கடவுள் வானம் போல கடவுள் காற்றை போல நீரும் பொதுவாய் ஒரு காலம் பூத்தால் ஞான் என்று யாரோ ஒருவருக்கு கால் வைத்து படிக்கலாம், யாரோ ஒருவருக்கு கால் வைத்து படிக்கலாம், யாரோ ஒருவருக்கு கை கொடுத்து கைது, யாரோ ஒருவருக்கு முதல் உதவினார், யாரோ ஒருவருக்கு புன்னகைக்கு காரணமாக பொண்ணுக்கு மிளந்தது புண்ணுக்கு மிளந்ததான் புன்னகைக்கு காரணம் யாருக்கோ ஒருவனாக யாவருக்கும் கவிஞனாக வாழும் ஆசையை வாழ்கிற மனிதன் தான் நன்றி இருக்கிறேன். எல்லா உயிர்களும் அரிய அழகான ஒரு உரை நிகழ்ச்சி நமக்கு கிடைத்திருக்கிறது. முதலாவதாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற சிறப்பு அழைப்பாளர் தலைவர் இவர்கள் எல்லாருக்கும் பெருமை செய்வது நீங்கள் என்பதால்
மரபுக்கு மீறி முதலில் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்றால் இன்றைக்கு இருந்த கால சூழல் பார்த்தீங்கன்னா, நான் அழைத்த சிறப்பு விருந்தினருக்கு ஒரு முகம்தான் போய்விடுமோ என்று கவலைப்பட்டேன். காலையில் சூழல் மழை, இந்த 4வது கூட்டம் முதல்ல தொடங்கிய போது அதற்குரிய முருகானந்தம் அவர்கள் பேசுவதாக இந்த சிங்கப்பூர் இலக்கியத்தை பற்றி. அன்னைக்கு தான் மழைனா சரியான மழை. அன்னைக்கு உடனடியாக அதை நிறுத்த சொல்லி எல்லாரும் தகவல் அனுப்பி அதை நிறுத்திட்டோம். நான் தகவல் அனுப்பாட்டி யாரும் வந்துருக்க மாட்டாங்க. அப்படியான ஒரு சூழல். இன்றைக்கு அதே மாதிரி காலையில் ஒரு எச்சரிக்கை இருக்குது. இருந்தாலும் நல்வாய்ப்பாக என்று நீங்கள் எல்லோரும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றி சொல்லி, குறிப்பாக இதுல ரொம்ப உட்கார முடியாத அளவுக்கு உடல் சோர்வு உள்ள முதியவர்கள், மூத்தவர்கள், மூத்த தமிழ் அறிஞர்கள் இருக்கிறீங்க. ஐயா செல்வ கணபதி ஐயா வந்துருக்கிறாங்க. முதலில் குழந்தை போல முன்னாடியே முதல்ல வந்து உட்கார்ந்து பொறுமையாக கேட்கிறாங்க. இதெல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு. விஜயராமலிங்க ஐயா எப்போதுமே துருதுருப்பு தேனி அங்க இருந்து எல்லாருக்கும் முன்னாடி முதல்ல இங்க உட்கார்ந்துட்டாங்க. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, இருந்தாலும் அத்தோடு வந்திருந்தாங்க. இப்படியாக எங்க மணிமாறன் ஐயா 24 மணி நேரத்துக்கு இன்னொரு மணி நேரம் சேர்த்தால் தேவைன்னு நினைக்கக்கூடியவங்க. அப்படித்தான் இப்ப வந்திருக்கிறாங்க. வீடு கூட்டி வச்சு காரணம் கேட்ட எங்க செந்தில் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லணும். இங்க வந்திருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பிஎஸ்என்எல் குடும்பமே வந்திருக்கிறாங்க. எங்க சம்பந்தி வந்திருக்கிற ஒரு பிஎஸ்என்எல் குடும்பம், அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே சிங்கப்பூர் ஜுவல்லரி ஐயா வந்திருக்கிறாங்க. மதிப்புக்குரிய அனைவரும் எங்களுடைய பல்வேஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லாருக்கும் பொதுவாக நன்றி சொன்னாலும், குறிப்பாக வேளாண் துறை சிறப்பு விருந்தினர் பேசியது போல எங்கள் பத்மநாபன் வீட்டு மாப்பிள்ளை அவங்க டாக்டரேட் வாங்கினவங்க வேளாண் துறையில். அவங்க இன்னைக்கு வந்திருக்கிறது மிக மிக சிறப்புக்குரியது. ப்ரொஃபசர் அசோக் சார் முன்னாடி உட்கார்ந்துக்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் பொது வகையிலும் சிறப்பு வகையிலும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக அடுத்து தலைவர் ஏற்கனவே அந்த 4வது கூட்டத்துக்கு தலைமை தாங்கி அது நிகழாமல் போனதால் ரொம்ப வருத்தமா இருந்தேன். முதல்ல கூப்பிட்டு இப்படி அவங்களுக்கு ஒன்றுலாம போயிட்டேங்கிற கவலையோட இருந்தேன். அது பாருங்க, அவர் மேல நான் பட்டு இறங்குமோ என்பதில் அவருக்கு ஏற்ற கலைஞரே ஒருவர் நமக்கு கிடைத்தால் அது சிங்கப்பூர்ல இருந்து அதே தலைப்பிலே பேசுவதாக கிடைத்தது. அந்த வகையில் தலைமைக்காக ஒத்துக்கொண்ட எல்லாம் தாஜ்பால் அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் அவருடைய கவிதையை கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம். ரொம்ப வயது ஒரு பொருட்டு அல்ல கவிஞர்களுக்கு என்பதற்கு ஒரு நடமாடும் ஒரு உதாரணம். தஞ்சைக்கு கவிதைக்கு ஒரு அடையாளம். எந்தவித சந்தேகமும் இல்லாமல் அழகான கவிதைகள் நல்ல தொகுத்துக்கூடியவர்கள். அவர்கள் வருகைக்காக நன்றி சொல்லியிருக்கின்றேன். இப்பொழுது சிறப்பு விருந்தினர் இவங்க வந்திருக்கிறது 21ஆம் தேதி ஊருக்கு போகணும். எனக்கு தகவல் அனுப்பினாங்க. நான் அந்த மாதிரி பொங்கலுக்கு வரேன், என்னை பார்க்க வரேன்னு தான் சொன்னாங்க. பொங்கலுக்கு என்னை பார்ப்பதை விட நம்மை பார்ப்பது சிறப்பாக இருக்கணும்னு நான் உடனே வேண்டுகோளை இவர்கள்ட்ட கொடுத்தேன். எனக்காக வந்து என்ன பேசுறீங்க உடனே வச்சுட்டாங்க. இவர்களை தனிப்பட்ட முறையில் இப்பொழுது எப்படி சொல்ல வேண்டாம், சிங்கப்பூரிலே கவி உலகத்திலே ஒரு குறிப்பிடத்தக்க இயக்கத்தை உடையவர். இப்ப அவங்க சொன்னதெல்லாம் இளைஞர்களை ஈர்த்து பிடிக்கக்கூடியது. நான் வெளியூர்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து சிங்கப்பூர் பணியாற்ற வந்திருக்கிறேன் என்று சொன்னால், அந்த ஊர்ல நடத்தக்கூடிய பத்திரிகையில என்னுடைய கல்லூரி என் மாணவர்களை அதில் அதிகமாக காட்டி எங்களை உற்சாகப்படுத்துவதில் ரொம்ப, இதே போல மற்ற தமிழகத்து ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இதழ்களை நிறைய எழுதி அதை சிங்கப்பூர் மக்களுக்கு உணர்த்துவார். எங்கள் மக்கள் சாதாரண மக்கள் அல்ல, அறிவாளிகள் என்பதை உணர்த்துவார்கள். அது எங்களுக்கு பெரிய தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். அந்த வகையிலே அன்று நன்றிக்கு உரியவராக இருந்தாலும் இன்று இந்த மேடையிலே இந்த நன்றியை தெரிவிக்க வேண்டும். அந்த இதழிலே குறிப்பிட்டு எழுதுவார் ஒவ்வொன்றும். அத்தோடு இல்லாமல் கடற்கரை சாலை கலைமாலை என்ற ஒரு அருமையான அமைப்பு. இப்பொழுது இவங்க சொன்ன அத்தனை பெருந்தறிஞர்கள் இவர்கள் எல்லாம் இங்கு வாழ்ந்தது போக இல்லாமல் சிங்கப்பூர் அப்படியான சூழ்நிலை கிடையாது தமிழுக்கு. அங்கு ஒரு அமைப்பு உருவாக்கி கவிஞர் காத்துமா இக்பால் அந்த ஊருக்கு மிக தலை சிறந்த கவிஞர், ஆசியான் கவிஞர் என்று பாராட்டக்கூடியவர். இவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். கடற்கரை சாலை கவிமாலைக்கு மாலை 6 மணிக்கு போனோம்னா நாங்கள் எல்லாரும் உட்காந்துருப்போம், கவிதை பாடுவோம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவருடைய ஒரு நூல் வெளியீட்டுக்கு என்னை வரவேற்பு கவிதை வாசிக்க சொன்னாங்க. கவிக்கு அப்துல் ரஹ்மான் வந்திருக்கிறாங்க. அதுக்கு இவங்க நன்றி வாசிக்கிறாங்க, இவங்க இனத்துறை வாசிக்கிறாங்க. நான் வரவேற்பு வாசித்த போது, கவிதையாக வாசித்த போது அவர் ஆரம்பிக்கும் போதே கவிக்கு அவர்கள் சொன்னார்கள், சிங்கப்பூரில் தமிழ் கவிதைக்கு நல்ல சூழல் இல்லை என்று நான் நினைத்தேன். பிச்சினிக்காடு இளங்கோவையும் அரசுவையும் பார்க்கும்போது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த வார்த்தை சொன்னார்கள், நினைவு வருகிறது. எனவே ஒருவரை ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு உலகம் சிங்கப்பூர். அதில் பணியாற்றிய அருமைக்குரிய கவிஞர் அவர்கள் இன்றைய உரை கேட்கும்போது அவ்வளவு இனிமையாக இருந்தது. என்ன என்றால், பொதுவாக ஒரு இலக்கியத்தை பற்றி விரித்து பேசுவது, சம்பவங்களை விரித்து பேசுவதை விட தன்னுடைய அனுபவங்களை சொல்லும் போது அதுல பல பேருக்கு பல விவரங்கள் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது.
இன்றைக்கு ஒட்டுமொத்தத்தில் பல தமிழறிஞர்களை பல அனுபவங்களை சேகரித்திருக்கிறார் என்பது பொதுவாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அனுபவங்களில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு படிப்பினைகள் விளங்குகிறது. இன்னும் இளைஞர்கள் வந்திருந்தார்கள் என்றால் இந்த இதுவரை நான் அவருக்கு நல்ல பாடமாக இருக்கும். நாம் வந்திருக்கக்கூடிய நமக்கு நாம் அடுத்தவர்கள் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்ற அளவிலே ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நன்றி இன்னும் அடுத்தமாக ஏன் சொல்ல வேண்டும்னா, பிசி அன்னைக்கு பேசும்போது பேச முடியல. இப்ப கூட பாருங்க, உயிரை பிடித்துட்டு அந்த உறுதிக்காக இருந்து கடைசியில உங்களுக்கு அந்த இருமல் தாங்க முடியாம கடைசியாக இருந்துட்டாங்க. உடல்நிலை சரியில்லை. அப்பவே சொன்னாங்க, நான் தான் சொன்னாங்க கொஞ்சம் யோசிக்கலாம். இல்லை இல்லை, நான் வந்துடுறேன், நான் வந்து பேசுறேன். அதுக்காக நம்ம தரப்பட்ட அது மட்டும் இல்ல, நூல்களை கூட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுங்க. கவிதைகளை கொடுத்துருக்காங்க. வாசிக்க விரும்புகிறவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நான் இந்த நூலை கொடுக்க ஆசைப்படுகிறேன். அந்த வகையில எல்லாருக்கும் நன்றி. குறிப்பாக என்னுடைய செந்தில் அவர்கள் முதல்ல கதவை திறந்து ஒரு சாதாரண தொண்டர் செய்யக்கூடிய வேலையை விட இன்னும் கீழே இறங்கி எல்லா வேலைகளும் செஞ்சு கொடுத்தாங்க. செந்திலை மறக்கவே முடியாது. செந்தில் என்ன கைவிட மாட்டார் என்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்காரு. ஏடகத்துக்கு அவங்க தான். எங்க ஏடகத்துக்கு செந்தில் இல்லைன்னா ஏடகமே கிடையாது. அந்த மாதிரி அந்த சுறுசுறுப்பை இன்னைக்கு கொடுத்தாங்க. ஒரு சகோதர பாசத்தோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அரங்கத்தை எனக்கு கொடுத்த ஐயா அன்பழகன் ஐயா அவர்கள் இதே போல ஒரு கூட்டத்தில் சொன்னார்கள், வேறு யாரும் அமைப்புகள் நடத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்க நடத்திக் கொள்ளலாம் என்று சொன்னாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி. ஏனென்றால் அது ஒரு பெரிய நன்மை இருக்கிறது. நல்லா தெளிவா சொல்ல வேண்டும்னா லாபம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். அந்த வகையில இந்துமணி அவர்கள் முதல்ல அருமையான பாடல்கள் எல்லா பாடலும் கேட்டார்கள். எல்லாரும் தேர்ந்தெடுத்து பாடினார். இந்த அவைக்கு ஏற்றவாறு சில நேரங்களில் சின்ன பாடல் கலந்த பாடல்கள்லாம் வரும். ஆனால் இன்றைக்கு பாடிய பாடல்கள் அனைத்துமே கேட்பதற்கு அருமையாக இருந்தது. இந்துமணி அவர்களுக்கு மிக்க நன்றி. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி